Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2026 prepare ஆயிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெர்டிக்கலும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு விஷன் 1000 மிஷன் 100 2.0ன்ற இனிஷியேட்டிவை நடத்திட்டு வரோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே எவ்ரி வீக் வந்து டெஸ்ட் சீரீஸோடு அலைன் ஆகக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பிஒய்க்யூஸை லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆஃப் பிஒய்க்யூஸை எடுத்து அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோடு டிஸ்கஸ் பண்ணி அந்த பிஒய்க்யூ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸாம் சென்ட்ரிக்காக எப்படி பார்க்கணுன்றதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் வந்து என்விரான்மெண்ட்டோடைய 4வது வீடியோ தான் இது, ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 3 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டோட இது. ஸோ அதில் கடைசியான வீடியோவான இந்த செஷனை நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், ஓகேவா? ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஈகாலஜி அண்ட் ஈகோசிஸ்டத்தோட பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டத்துக்குள்ளார ஒவ்வொரு லிவிங் பீயிங்ஸும் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த லிவிங் பீயிங்ஸுக்குள்ளார என்ன விதமான இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன கைண்ட் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் எந்தெந்த ரீஜியனில் அக்ராஸ் இந்தியா அக்ராஸ் தி வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்க்கு என்னென்ன காரணமாக இருந்திருக்கும், தென் அந்த ஸ்பீசிஸுக்கும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குதுன்னு ஓவராலாகவே எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது ஸ்பீசிஸ் ஆஸ் வெல் அஸ் என்விரான்மெண்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து ப்ராப்பரான வேலை கன்சர்வ் பண்ண போகும்போது தான் ஓவராலாகவே இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை சஸ்டெயினபிளாக நம்மளால் பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியும், ஓகேவா? ஸோ பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் பீயிங்ஸும் வாழக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பரான முறையில் ப்ராப்பரான நேச்சர் சைக்கிளுக்குள்ளார அடிப்படையில் ஃபங்க்ஷன் ஆகணும்னா வி நீட் டு ப்ரிசர்வ் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ அப்படி ஓவராலாக அந்த கன்சர்வேஷன் ஐடியாவை அல்லது கன்சர்வேஷன் மாடலை தான் நம்ம பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சொல்லுவோம். அப்போ இதுக்குள்ளார தனித்தனியான கான்செப்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஸ்பீசிஸ் ரிலேட்டடான கன்சர்வேஷன், என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கன்சர்வேஷன், ஓவராலாக ஸ்பீசிஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஓவரால் கன்சர்வேஷன்ஸ், இதில் என்னென்ன விஷயங்கள் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, லீகலாக என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்கு அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் கான்டெக்ஸ்டில் நம்ம வந்து பார்ப்போம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து குளோபல் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த செஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸ்பீசிஸோடு அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் ஏரியாஸு, தென் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன்ஸ், அந்த கிளாசிஃபிகேஷன்ஸை லீகல் ஆம்பிட்டுக்குள்ளே என்னென்ன வகையில் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்ற கான்டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்தோம்னா அந்த கன்சர்வேஷன் கான்செப்டை வந்து நம்ம கொஷின்ஸ் வாரியாகவே பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த கன்சர்வேஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்சித்து கன்சர்வேஷன் அஸ் வெல் அஸ் எக்ஸித்து கன்சர்வேஷன் சொல்லுவோம். அப்போ இன்சித்து கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸித்து கன்சர்வேஷனை என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் வரும், தென் அந்த கன்சர்வேஷன் மெத்தடாலஜிஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே கொஷின்ஸ் மூலியமாகவே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி ஒரு சப்டாப்பிக்கோடைய காமன் ஐடியாஸை ஃபைனலாக ரிவைஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அப்போது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் மூலியமாக போயிட்டு அதனுடைய கலெக்டிவ் ஐடியாவை ஃபைனலாக ரிவைஸ் பண்ணோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ டேரெக்டாகவே நம்ம வந்து கொஷின் சால்விங், அதாவது சப் டாபிக்ஸ்குள்ளார நம்ம கொஷின் சால்விங்குள்ளார போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2011 ஆஃப் சிவில் சர்வீசஸில் கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ரெண்டுமே பயோடைவர்சிட்டியை பற்றின ஒரு சிம்பிள் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஓகேவா? ஸோ பயோடைவர்சிட்டி ஃபார்ம்ஸ் தி பேசிஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இன் தி ஃபாலோயிங் வேஸ். என்னென்ன வகையில் பயோடைவர்சிட்டி வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் என்னென்ன சாயில் ஃபார்மேஷன், எஸ் நம்ம ஈக்கலாஜிக்கல் சக்சஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸே என்னென்னு பார்த்துருந்தோம். பேர் ராக்லேருந்து சாயில் ஃபார்ம் ஆகணும், ஓகேவா? ஸோ வெதரிங் ப்ராசஸ் மூலிமா, அதுக்கப்புறம் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன், ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட், பாலினேஷன் ஆஃப் கிராப்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ ஹியூமனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம பயோடைவர்சிட்டியின் காமன் கான்டெக்ஸ்ட்குள்ளார அடைக்கிடலாம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு ஜெனரல் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னா அதில் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே இன்க்ளூசிவாக தான் இருக்கும். இது வராதுன்னு நம்மளால சொல்லிடவே முடியாது, ஓகேவா? ஸோ சாயில் ஃபார்மேஷனும் ரொம்ப முக்கியம், ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன்ன்றது ரொம்ப முக்கியம், தென் ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட்ன்றது முக்கியம், தென் கிராப்ஸ் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய பாலினேஷன் ஆஃப் கிராப்ஸும் முக்கியம். அப்போ ஆல் ஆஃப் திஸ் ஃபார்ம்ஸ் தி பேசிஸ் ஃபார் தி ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் in order to preserve the biodiversity, ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4, ஓகேவா? ஸோ இதே மாதிரியே பயோடைவர்சிட்டிக்கான த்ரெட்டை எதெல்லாம் வரணும்னு ஒரு ஜெனரல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2012. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி
threats to the biodiversity of a geographical area. ஓகேவா? ஸோ இங்கே ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன் சொல்லியிருக்கோமா? அப்போ சாயில் எரோஷன் நடந்துச்சுன்னா அது த்ரெட் டு பயோடைவர்சிட்டியாக இருக்குமா? ஓகேவா? ஸோ ரீசைக்கிளிங் ஆஃப் வேஸ்ட் வந்து பயோடைவர்சிட்டி ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ ஜெனரேஷன் ஆஃப் அன்லிமிட்டெட் வேஸ்ட்டு, பொல்யூஷன்ஸ், டீக்ரடேஷன் இது எல்லாமே பயோடைவர்சிட்டியை அஃபெக்ட் பண்ணும். பாலினேஷன் ஆஃப் கிராப்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ பாலினேட்டர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட அழிவுகள் பயோடைவர்சிட்டிக்கு த்ரெட் ஆகும். ஸோ இப்படி காமனான ஐடியாஸை வச்சு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை ஜெனரலாக காமன் சென்சிக்கலாகவே நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி த்ரெட்ஸ் டு தி பயோடைவர்சிட்டி ஆஃப் அ ஜியோகிராஃபிக்கல் ஏரியா? குளோபல் வார்மிங், டெஃபினெட்லி இது இல்லாமல் எப்படி சொல்ல முடியும், ரைட்டா? ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஹேபிட்டட், இன்வேஷன் ஆஃப் ஏலியன் ஸ்பீசிஸ், ப்ரொமோஷன் ஆஃப் வெஜிடேரியனிசம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா குளோபல் வார்மிங் அப்படின்றது ஒரு ப்ராடர் லார்ஜர் கான்செப்ட். குளோபல் வார்மிங் பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். என்னது? கிரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸ் வந்து அதிகரிக்க போகும்போது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, தென் வந்து நைட்ரஸ் ஆக்சைட்ஸ், இந்த மாதிரியான வாட்டர் வேப்பர், ஈவன் அது நேச்சுரலான கிரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இந்த மாதிரியான கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகரிக்க குளோபல் வார்மிங் நடக்கும். குளோபல் வார்மிங்கோட ரிசல்டண்ட்டாக கிளைமேட் சேஞ்சும் நடக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ணும். ரைட்டா? ஹேபிட்டட்ன்றது நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். ஹேபிட்டட்ன்றது தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸோடைய ஓவரால் அது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே உள்ளடக்கி இருக்கிறது தான் நம்ம வந்து ஹேபிட்டட்னு சொல்லுவோம். அப்போது ஒரு அந்த ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் ஆஃப் ஹேபிட்டட், ஓகேவா, அது வந்து சிதைவடைகிறது அல்லது வந்து பிளாக் பண்ணப்படுதுன்னா டெஃபினெட்லி இட் வில் அஃபெக்ட் தி ஸ்பீசிஸோடைய எக்ஸிஸ்டன்ஸை பெரிய லெவல் அஃபெக்ட் பண்ணும். அப்போ த்ரெட் டு பயோடைவர்சிட்டி தான் இருக்கும். இன்வேஷன் ஆஃப் ஏலியன் ஸ்பீசிஸ், கரெக்டாக? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செஷன்ஸில் வந்துட்டு பார்த்தோம்னா பயாட்டிக் இன்டராக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். கரெக்டாக? பயாட்டிக் இன்டராக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். அந்த பயாட்டிக் இன்டராக்ஷன்ஸோட ரிசல்டண்ட்டாக ஒரு ப்ரொடியூசர்ஸோ, தென் வந்து ஹெர்பிவோர்ஸோ அல்லது வந்துட்டு கார்னிவோர்ஸோ, அப்பெக்ஸ் ப்ரிடேட்டர்ஸோ, இந்த மாதிரியான ப்ராப்பரான ட்ராபிக் லெவலில் ஸ்பீசிஸ் மேனேஜ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போது இந்த எந்தெந்த ஸ்பீசிஸுக்கு எந்தெந்த லெவலில், அதுக்கு அப்பர் லெவலில் இருக்கக்கூடிய ட்ராபிக்கில் அப்பர் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து அதனுடைய க்ரோத்தை வந்து ப்ராப்பராக சஸ்டைனபிளாக வச்சுட்டே இருக்குமோ அதை பொறுத்து அந்த ஈகோ சிஸ்டம் சஸ்டைனபிளாக இருக்கும். ரைட்டா? ஒரு ஈகோ சிஸ்டத்துக்கு சம்மந்தமே இல்லாத வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரீஜனில் ஒரு பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் இருக்குது. அந்த பிரைமரி ப்ரொடியூசர்ஸை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் ப்ராப்பராக இருக்குது. அந்த ஹெர்பிவோர்ஸை சாப்பிடக்கூடிய ப்ரிடேட்டர்ஸ் ப்ராப்பராக இருக்குதுன்னா அந்த ஈகோ சிஸ்டம் ஸ்டேபிளாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போது இந்த பிரைமரி ப்ரொடியூசர்ஸையே அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஒரு அன்வான்டாவோ அல்லது வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாவோ ஒரு ரீஜனுக்குள்ளார வந்துருச்சுன்னா, இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்பீசிஸை சாப்பிட்றதுக்கு எந்த விதமான ஹெர்பிவோர்ஸும் அந்த பர்டிகுலரான ஈகோ சிஸ்டத்தில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரைமரி ப்ரொடியூசர்ஸோட க்ரோத் எனார்மஸாக அதிகரிச்சிடும். ஓகேவா? அப்போது ப்ராப்பரான ஸ்டேபிள் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஈகோ சிஸ்டம்ஸ்ன்றது பெரிய லெவலில் பாதிக்கப்படும். அப்போ இன்வேஷன் ஆஃப் ஏலியன் ஸ்பீசிஸ் இஸ் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு 4 குரூப்பிங் கொடுக்குறாங்கன்னா அதில் எப்பயுமே ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப எல்லாமே மேஜரான மேக்ரோ லெவலில் பேசுகிறதா இருக்கும். ஏதாவது ஒன்று மட்டும் ஆட்மன் அவுட்டாக இருக்கும், ஒன்றோ அல்லது ரெண்டோ, அந்த மாதிரி கண்டுபிடிக்க பாருங்க. ஓகேவா? ப்ரொமோஷன் ஆஃப் வெஜிடேரியனிசம், இது வந்து ஒரு ஈட்டிங் பிஹேவியர் கான்செப்ட். இது எல்லாமே குளோபல் லெவலில் ரொம்ப பெரிய லெவலில் மேஜராக ஈகோ சிஸ்டம் சென்ட்ரிக்காக பேசுறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி அப்படின்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் ஆஃப் வெஜிடேரியனிசம்ன்றதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ மீதி 3மே கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ. அப்போ பயோடைவர்சிட்டிக்கு எதெல்லாம் ஃபேவரபிளாக இருக்கும், பயோடைவர்சிட்டியை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் எதெல்லாம் சொல்லணும், எதெல்லாம் த்ரெட் டு பயோடைவர்சிட்டியாக இருக்கும் அப்படின்ற இந்த 2 ஐடியாஸ் ரிலேட்டடாகவும் கேள்விகள், பேசிக்கான கேள்விகள் வந்திருக்கு. அப்போ என்ன நம்மளுக்கு என்ன தெரிய வருது? வி ஷுட் ப்ரிசர்வ் தி ஓவரால் பயோடைவர்சிட்டி. அந்த ப்ரிசர்வேஷன்னா ஸ்பீசிஸ் லெவல்லையும் இருக்கணும், ஈகோசிஸ்டம் லெவல்லையும் இருக்கணும், ஓவரால் பயோம் லெவல்லையும் இருக்கணும், ஓவராலாகவே லேண்ட்ஸ்கேப் லெவல்லையும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் தான் நம்ம வந்து கன்சர்வேஷன்ன்ற கான்செப்டுக்கு கீழே சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்க போகும்போது which one of the following is not a site for in situ method of conservation of floraன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃப்ளோரானா என்னது? ஃப்ளவர்ஸ், பிளான்ஸ், இந்த மாதிரியானது. இன் சித்து அப்படின்னா என்னது? ஒரிஜினலான நேச்சுரல் ஹேபிட்டட் ஆஃப் தி ஸ்பீசிஸ். அந்த ஒரிஜினலான நேச்சுரல் ஹேபிட்டட் ஆஃப் த ஸ்பீசிஸில் வச்சு அதை கன்சர்வ் பண்ணக்கூடிய
மெத்தட் தான் நம்ம வந்து இன்சித்து கன்சர்வேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸில் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றது வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு, பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு, நேஷனல் பார்க்ஸ் இருக்கு அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா வைல்டு லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்றது பேர்ல இருக்கு பாருங்க, வைல்டு லைஃப். ஓகேவா? ஸோ சாங்சுரி அப்படின்றது அதனுடைய வாழ்விடத்திலேயே அதை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டை தான் நம்ம சாங்சுரின்னு சொல்லுவோம். வைல்டு லைஃப்ன்றது இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி லிவிங் அனிமல் ஸ்பீசிஸ், மேஜர்லி லிவிங் அனிமல் ஸ்பீசிஸ். அப்போ இந்த ஸ்பீசிஸ் சென்ட்ரிக்கான ஃபோக்கஸை அதிகமாக வச்சு அந்த ரீஜனையை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா அதை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை விட அப்பர் லெவல் தான் நேஷனல் பார்க். ஓகேவா? ஸ்பீசிஸ் பிளஸ் ஈகோசிஸ்டம் ஆர் என்விரான்மெண்ட், அது எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாகவே ப்ரொடெக்ட் பண்ணுற அப்பர் லெவலை நம்ம வந்து நேஷனல் பார்க்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை விட இன்னும் லார்ஜர் லெவலில் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸ் அண்டு இன்னும் அதனுடைய லார்ஜர் ஏரியா ஆஃப் ஓவரால் ப்ரொடெக்ஷன்ஸை கொள்றது வந்து பார்த்தோம்னா பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவோம். அப்போ இந்த பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்றது என்னது? இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் region for preservation of plant species. ஓகேவா? அப்போ இது ஒரிஜினலான நேச்சுரல் ஹேபிட்டட்ல இருக்கிறது கிடையாது. அப்போ பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எல்லாமே இன்சித்து கன்சர்வேஷன். பட் கொஸ்டின் என்னது? நாட் இன்சித்துன்னு கேட்கறதுனால பொட்டானிக்கல் கார்டன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸித்து கன்சர்வேஷன். ரைட்டா? அப்போ இதே மாதிரி பிளான்ட் ஸ்பீசிஸை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய அல்லது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது பொட்டானிக்கல் கார்டன் சொல்கிறோம். அனிமல்ஸே அதோட நேச்சுரல் ஹேபிட்டட்டை தாண்டி இன்னொரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேப்டிவிட்டிக்கு கீழே வைக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜூஸ் அல்லது ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரீடிங் சென்டர்ஸு, தென் வந்து சீட் பேங்க்ஸு, தென் வந்து க்ரையோ பேங்க்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸித்து கன்சர்வேஷன் சொல்லுவோம். அதாவது அதனோட ஒரிஜினலான லிவிங் ஈகோசிஸ்டத்தை தாண்டி வேற ஒரு இடத்துல அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நம்ம வச்சு பாதுகாத்தோம்னா அதை தான் எக்ஸித்து கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. அப்போ கொஸ்டின் இந்த இடத்துல என்ன சிம்பிளாக கேட்டிருக்காங்க, எது இன்சித்து கன்சர்வேஷன் இல்லைன்னு கேட்டிருக்காங்க, பொட்டானிக்கல் கார்டன் தான். ரைட்டா? அதே கொஸ்டின் சிஜிஎஸ் 2024 எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. விச் ஒன் ஆஃப் தி, இது 2011 சிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாம் 2024 விச் ஒன் அமங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் இன் சித்து கன்சர்வேஷன்? தட் கொஸ்டின் இஸ் அகெயின் ரிப்பீட்டட். வைல்ட் லைஃப் சாங்சுரியா, பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷனல் பார்க்ஸ். என்ன ஆன்சர்? பொட்டானிக்கல் கார்டன். ஒரே கொஸ்டினே வித் ஈவன் ஆப்ஷன்ஸை கூட மாற்றாமல் அதே கொஸ்டின் அகெயின் ரிப்பீட் ஆயிருக்கு கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமில். ரைட்டா? அகெயின் நாட் அண்ட் இன் சித்து கன்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. Then 2014 கேட்ட இந்த கேள்வி பாருங்க. The most important strategy for the conservation of biodiversity together with the traditional human life is the establishment of. ஓகேவா? So most important இருக்கிறதுலயே most important strategy for the conservation of the overall biodiversity together with the human life is the establishment of. அதே 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஓவரால் பயோடைவர்சிட்டி அப்படின்னு வரப்போகும்போது இதில் மினிமமாக இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்டா? நம்ம அதை இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் தி ஸ்பீசிஸ் ப்ரொடெக்ஷன். நேஷனல் பார்க்ஸு அதை விட அட்வான்ஸ்டு லெவல். இது ரெண்டை விட மோஸ்ட் ப்ராடரானது அலாங் வித் தி ஹியூமன் லைஃப், ட்ரெடிஷ்னல் ஹியூமன் லைஃபையுமே ப்ரிசர்வ் பண்ணக்கூடியது என்னது? பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் நமக்கு வந்து 3 விதமான கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? 3 விதமான ப்ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. கோரு, பஃபர் ஜோன்ஸ், டிரான்சிஷன் ஜோன்ஸ். இதுல இந்த கோர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் ரீஜனா இருக்கும். கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் வித்தவுட் எனி ஆஃப் தி ஆக்டிவிட்டி. ஓகேவா? இந்த பஃபர் ஜோன் வந்து பார்த்தோம்னா சம் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் லைக் ரிசர்ச் and other related activities were allowed. Transition zones இந்த இடத்துல தான் limited protections இருக்கும்.
limited protections இருக்கும் where human activities are allowed so that humans, traditional human along with the biodiversity preserve பண்ணக்கூடிய possibilities transition zone of the biosphere reserve இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே ஹியூமன் லைஃப்னு கேட்டிருக்கிறதுனால இருக்கிறதுலே ப்ராடரான விஷயமான பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்குள்ளார தான் நம்ம போக வேண்டியது இருக்கும் ரைட்டா. தென் அகெயின் 2012 கேட்ட இந்த கேள்வி பார்ப்போம். இன் விச் ஒன் அமாங் தி ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன் இந்தியா ஆர் லோக்கல் பீப்புள் ஆர் நாட் கலெக்டட், லோக்கல் பீப்புள் ஆர் நாட் அலவுடு டு கலெக்ட் அண்ட் யூஸ் தி பயோமாஸ். ஓகேவா. ஸோ பயோமாஸ்ன்றது என்னது, பிரைமரி ப்ரொடியூசர்ஸால் கிரியேட் பண்ணப்பட்ட பயாலஜிக்கல் மாசஸ், அதாவது ப்ராடக்ட்ஸ் அல்லது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லேருந்து கிரியேட் ஆகக்கூடிய எந்த விதமான விஷயத்தையுமே லோக்கல் பீப்புளுக்கு எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணாத மோஸ்ட் ஸ்ட்ரிக்டர் ஆஸ்பெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதுன்னு கேட்டோம்னா, இப்போ தான் நம்ம பார்த்தோம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் ட்ரெடிஷ்னல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், some of the human activities are allowed in the transition areas ன்னு பார்த்தோம். அப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வராது ஓகேவா. அதே மாதிரி தான் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்லையுமே லிமிட்டெட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலவுடு, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலவுடு. wetlands declared under the Ramsar Convention. Ramsar Convention என்றது இந்த global convention to preserve the wetlands. Okay, wetlands என்றது என்னது, water bodies in என்ன lakes, swamps, estuaries, lagoons, இந்த மாதிரி நிறைய வாட்டர் வெட்லாண்ட்ஸ், இது இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெட்லாண்ட்ஸ்னு வரும். அப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வில் பி தேர். அப்போது லோக்கல் பீப்புள் ஆர் நாட் அலவுடு டு கலெக்ட் அண்ட் யூஸ் தி பயோமாஸ்ன்றது எதில் தான் வரும், நேஷனல் பார்க்ஸில் தான் வரும். ஏன்னா நேஷனல் பார்க்ஸில் தான் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன், நார்மலி நோ human activity were allowed. சிம்பிளான விஷயம் தான். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, நேஷனல் பார்க்ஸ். லோக்கல் பீப்புள்ஸ் ஆர் நாட் அலவுடு டு கலெக்ட் அண்ட் யூஸ் தி பயோமாஸ். இது ஜெனரல், பட் தேர் ஆர் சர்டைன் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். ஓகேவா. பட் எக்ஸப்ஷன்ஸை வச்சுட்டு நம்ம ஜெனரலாக போயிடக்கூடாது. அந்த கொஸ்டினும் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்ன சொல்லுதுன்றதை வச்சு தான் நம்ம போகணும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எது தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர், நேஷனல் பார்க்ஸ் தான். ஸோ அப்போ எகெயின் அண்ட் அகெயின் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, நேஷனல் பார்க்ஸு, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இது மூணுக்குள்ளார இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். தென் அதே மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன்ஸ் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனும் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த 2010 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இது எல்லாமே ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ன்னு பார்த்தோமா, நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இது எல்லாமே ப்ரொடெக்டட் ஏரியாஸாக இருக்குதுன்னா, அப்போ ப்ரொடெக்டட் ஏரியாஸ்னா தட் ஷுட் பி நோட்டிஃபைட் பை தி கவர்மெண்ட். இதெல்லாம் தான் இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் வரைக்கும் இதெல்லாம் ப்ரொடெக்டட் ஏரியாஸு, இதுக்குள்ளார வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ் அலவுடு, இதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டீஸ் அலவுடு இல்லைன்ட்டு எல்லாமே கிளியர்லி டிஃபைன் பண்ணணுமா. அப்போ அந்த டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு லீகல் ஆம்பிட் வேணுமா. அந்த லீகல் ஆம்பிட்டுக்கு கீழே எந்தெந்த வகையில் அந்த டிமார்கேஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸை வந்து மேக் பண்ணுவாங்கன்றதை வச்சு தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த பவுண்டரிஸ் ஆஃப் அ நேஷனல் பார்க்ஸ் ஆர் டிஃபைன்டு பை லெஜிஸ்லேஷன்ஸ். எஸ், டெஃபினட்டாக அது எந்த லெஜிஸ்லேஷன்னா, ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. ஓகேவா. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972க்கு கீழே தான் நேஷனல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு இது எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷும் பண்ணியிருப்பாங்க. அது யார் அதை டிஃபைன் பண்ணணும், யார் அதை நோட்டிஃபை பண்ணணும், எதெல்லாம் கம்ஸ் அண்டர் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் கன்சிடரிங் அ நேஷனல் பார்க்ஸ் ஆர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் என்ற டீடைல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா. அ பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் டிக்ளேர்டு டு கன்சர்வ் ஃபியூ ஸ்பெசிஃபிக் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஓகேவா. அப்படியே சிம்பிளாக பாருங்கள், ஃபியூ ஸ்பெசிஃபிக் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானாவா பயோஸ்பியர் ரிசர்வ் தான் இருக்கிறதே லார்ஜஸ்ட்னு பார்த்துருந்தோம். ஓகேவா. ஸோ லார்ஜஸ்ட்டாக
அந்த என்டையரான ரீஜியனையும் அதை சுற்றி உள்ள எல்லா என்விரான்மெண்ட்டு அனிமல் ஸ்பீசிஸு பிளான்ட் ஸ்பீசிஸு அங்கே ஈவனாக இருக்கக்கூடிய ஏபயாட்டிக் திங்ஸான ரிவர்ஸோ அல்லது மற்ற வெஜிடேஷன்ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஓவராலாகவே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தான் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னு சொல்லியிருக்கோம். ரைட்டா? அப்போ பேர்லேயே இருக்குது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னு வரப்போகும்போது லிவிங் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங் காம்பனன்ட்ஸு அது எல்லாத்தையுமே சேர்த்து ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஓவரால் லார்ஜர் ஆம்பிட் தான் நம்ம பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவோம். அப்போ ஃபியூ ஸ்பீசின்னு சொல்ல போகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக தப்பாயிடுமா? In a wildlife sanctuary, limited biotic interference is permitted. இதை தானே நம்ம பார்த்துருந்தோம். Wildlife sanctuariesல limited biotic interference is permitted. So answer for this question என்னது? 2 மட்டும் வராது. 2 eliminate பண்ணிட்டீங்கனால இது 2 வந்துரும். ஃபர்ஸ்ட்டும் கரெக்ட், தேர்டும் கரெக்ட். அப்போ again you should know the differences between the wildlife sanctuaries, national parks and biosphere reserves. ஓகேவா? தென் இந்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் எங்கெங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்கு? ஆட்டோமேட்டிக்கா சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் இன் ஒரிசா. திபாங் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்க இருக்கு? நமக்கு திபாங் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து எங்க இருக்கு? நமக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. நாக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்க இருக்கு? மேகாலயால இருக்கு. கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்க இருக்கு? நமக்கு சிக்கிம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ அதனுடைய ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 43511. இப்போ சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் நம்ம ஏற்கனவே ஸ்பீசிஸோட கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகும்போது பார்த்துருந்தோமா? எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்? மெலனிஸ்டிக்ஸ் ஆர் பிளாக் டைகர். மெலனிஸ்டிக் ஆர் பிளாக் டைகரை பத்தி பார்த்துருந்தோமா? ரைட்டா? அதே மாதிரி திபாங் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நாக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இஸ் மேஜர்லி ஃபேமஸ் ஃபார் நம்தப்பா ஃப்ளையிங் ஸ்குரில் பார்த்துருந்தோம். கஞ்சன்ஜங்கா சிக்கிம்ல இருக்கக்கூடிய இது இன்னொரு ஒரு முக்கியமான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து ஸ்னோ லெப்பர்ட்ஸு, ரெட் பாண்டாஸு, இந்த மாதிரியான முக்கியமான ஸ்பீசிஸ் விச் ஆர் லிவிங் இன் தி ஹை ஆல்டிடியூடினல் மவுண்டெய்னஸ் ரீஜன்ஸு. ஸோ அந்த மாதிரியான ரீஜன்ஸில் இந்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் அது எந்த ஸ்டேட்ஸோட அசோசியேட் ஆகிருக்குன்றதும் கேள்விகளாக வருது. Then which one of the following is not a biosphere reserve? Agasthiyamalai biosphere reserve, it is a biosphere reserve. Nilgiri is a biosphere reserve. Pachmari is a biosphere reserve. Nallamalai is part of Eastern Ghats. Is not a biosphere reserve. ஓகேவா? அது பயோஸ்பியர் ரிசர்வ் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வும் இருக்குது, அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வும் இருக்குது. பச்மாரி பயோஸ்பியர் ரிசர்வும் பன்னா பயோஸ்பியர் ரிசர்வும் நமக்கு வந்து மத்திய பிரதேஷ் ரீஜன்ஸில் இருக்குது. ஓகேவா? சப்போ நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான் நமக்கு என்னது? ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா. ரைட்டா? ஸோ அது இல்லாமல் நமக்கு சதர்ன் தமிழ்நாடு ரீஜன்ஸில் இருக்கிறது தான் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். இப்போ எது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் அசோசியேட்டட் ஸ்டேட்ஸும் கேட்குறாங்க, எது பயோஸ்பியர் ரிசர்வ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்றது நம்ம இருக்கிறதுலேயே லார்ஜர் ஆம்பிட்ல இருக்குன்னு பார்த்துருந்தோமா? அப்போ ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளார நேஷனல் பார்க்ஸ், நிறைய நேஷனல் பார்க்ஸும் இருக்கலாம், வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸும் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் இன் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய அதர் ப்ரொடெக்டட் ஏரியாஸில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதில் எதெல்லாம் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? நெய்யார், இடிப்பெப்பரா, செந்துரை வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அண்ட் களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ்ஸ்ன்றது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. தென் முதுமலை, சத்தியமங்கலம் அண்ட் வயநாடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அண்ட் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் கவுந்தின்யா, குந்தலா, பிரம்மேஸ்வரம் அண்ட் பாப்பிக்கொண்டா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அண்ட் நாகார்ஜுன ஸ்ரீசைலம் சாகர் டைகர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ரொடெக்டட் ஏரியாஸ் எல்லாமே மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு கொஷின்ஸாக வந்திருக்கு, ஸ்பீசிஸ் சென்ட்ரிக்காக வந்திருக்கு, ப்ரொடெக்டட் ஏரியா சென்ட்ரிக்காக வந்திருக்கு. ஸோ அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளார இருக்கிற ப்ரொடெக்டட் ஏரியாஸ் என்னது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில்? ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் பி என்னது? ஏற்கனவே கேட்டிருந்தாங்களா?
நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் தான் இந்த பர்டிகுலரான ரீஜியன்ஸு. ஓகேவா? ஸோ முதுமலை டைகர் ரிசர்வ், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்ஸ், இது எல்லாமே நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல வரும். இது எல்லாமே நமக்கு அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கீழே வரும். அப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸை பற்றின நாலேஜும் நமக்கு தெளிவாக தேவை. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, CDS 2025ல கேட்டிருக்காங்க. Which one among the following reserves is spread over 3 states in India? ஓகேவா? ஸோ 3 states in India. இங்க திஹாங் திபாங் இங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்க பாருங்க. திஹாங் திபாங் அருணாச்சல் பிரதேஷ், நாக்ரக்கு மேகாலயா, அது அப்படியே திரும்ப கேட்டிருக்காங்க. திஹாங் திபாங் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்குது, ஒரு ஸ்டேட் தான். நாக்ரக்கு மேகாலயால இருக்கு, ஒரு ஸ்டேட் தான். சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆந்திரால இருக்கு, ரைட்டா? பட் 3 ஸ்டேட்ஸ்ல ஸ்ப்ரெட் ஓவர் ஆயிருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நீல்கிரிஸ் தான். எது? தமிழ்நாடு, கேரளா அண்டு கர்நாடகா. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறதுலையே 3 ஸ்டேட்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எதுனா நீல்கிரிஸ் தான். ஸோ அப்போ ஒவ்வொரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் ஏரியாஸை பற்றின நாலேஜும் நமக்கு தேவை. ஒவ்வொரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் எத்தனை ஸ்டேட்ஸில் கவர் ஆயிருக்கணும் நமக்கு தேவை. அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஸ்பீசிஸை பற்றின நாலேஜும் நமக்கு தேவை. ஓகேவா? இப்போ CDS 2021ல கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோடைய பொலிட்டிக்கல் ரீஜியன்ஸா ஸ்டேட்ஸை கேட்டிருந்தாங்க, ப்ரொடெக்டட் ஏரியாஸையும் கேட்டிருந்தாங்க. அதை தாண்டி ஒவ்வொரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய யூனிக்கான லேண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, அங்கே அதோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கிளைமட்டாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அதர் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. Which one of the following biosphere reserves comprises islands with estuaries, beaches, coral reefs and marshes and mangroves? So கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல இந்த எல்லா ஃபீச்சர்ஸையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ண வேண்டியது என்னது? நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்றது வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க போகும்போது எப்படி பீச்சஸ், கோரல் ரீஃப்ஸ், மார்ஷஸ் இது எல்லாமே பாசிபிலிட்டியாக வரும்? வரவே வராது. நான் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் எத்தனை முறை கொஸ்டினாக வந்திருக்கு பாருங்க. நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை பற்றின எல்லா ஆங்கிள்லையுமே கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் வராது. நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்கே இருக்குது? உத்தராகண்டில் இருக்குது. இது ஹிமாலயன் ரீஜியன்ஸு, இது வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸு. அப்போ ஆப்வியஸ்லி இது ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று இருக்கணும், கரெக்டா? ஸோ சுந்தர்பன் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோட ஒத்து போகிறது எதுன்னு பார்த்தோம்னா பீச்சஸ் வராது, மேங்க்ரூவ்ஸ் வரும். பட் எஸ்சுரிஸும் இருக்கணும், பீச்சஸும் இருக்கணும், கோரல் ரீஃப்ஸும் இருக்கணும், மார்ஷஸ் அண்ட் மேங்க்ரூவ்ஸ் இருக்கிறது என்னது? கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இந்த சுந்தர்பன்ஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் சைட்ஸ், கரெக்டா? அதை நம்ம மேங்க்ரூவ்ஸை பற்றி பார்க்க போகும்போது பார்த்துருந்தோம். Gulf of Mannar Biosphere Reserves is mostly important for dugong mammal, marine mammal. கரெக்டா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? சீ கவ். இதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கோரல் ரீஃப்ஸோனுடைய மேஜர் கான்சன்ட்ரேஷனும் இங்கே தான் இருக்கும். அப்போ கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஈவன் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு மரீன் பயோஸ்பியர் ரிசர்வ் கல்ஃப் ஆஃப் மன்னார் தான். ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் நீல்கிரி. பட் ஃபர்ஸ்ட் மரீன் பயோஸ்பியர் ரிசர்வ் எதுன்னு கேட்டோம்னா நமக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான். ஓகேவா? தென் 2017ல கேட்ட இந்த கேள்வி பார்ப்போம். From the ecological point of view, which one of the following assumes importance in being a good link between ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்? அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் லிங்க் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ரீஜியன் உள்ள எதுன்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா கவனிச்சு பாருங்க. சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்காங்களா? இது ஈஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். நல்லமல்லா ஃபாரஸ்ட் ஏற்கனவே கேட்டிருந்தாங்களா? அதுவும் எங்கே தான் இருக்குது? ஈஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குது. இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அண்ட் நாகர்ஹோல் நேஷனல் பார்க்ஸ், இங்க பாருங்க, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ஸ் கேட்டிருக்காங்களா? அண்டு
இது எதில் இருக்குன்னு பார்த்துருந்தோம், நமக்கு நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் இருக்குது. ஓகேவா? சப்போ இதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ் தான், இதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ் தான். ஸோ இது ரெண்டுமே எதில் வரும்? நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கீழே வரும். பட் நாகர்கோல் நேஷனல் பார்க்ஸ் எங்க இருக்கும்னா அப்பர் கர்நாடகா ரீஜன்ல இருக்கும். கரெக்டா? அப்பர் கர்நாடகா ரீஜன்ல இருக்கும். இது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ஸ் தான் எக்ஸாக்டா வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் மீட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர் லிங்கேஜிங் பாயிண்டா இருக்கு. ஜெனரலா கேட்டோம்னா நீல்கிரிஸ் சொல்லுவோம். வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் மிங்கிள் ஆகக்கூடிய இடமா நீல்கிரிஸ் சொல்லுவோம். அந்த நீல்கிரிஸ்குள்ளாரியே எதுன்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க. நல்லமெல்லாம் டெஃபினட்டா வராது, சேஷாச்சலமும் வராது. நாகர்கோல்ன்றது இங்க மேல இருக்கும். அப்ப சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ஸ் தான் முக்கியமானது. அப்போ எகைன் அண்ட் எகைன் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை பற்றின எல்லா கான்டெக்ட்லையுமே கொஸ்டின் வந்துருச்சு. ரைட்டா? தென் இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டாப் ஸ்லிப்? ஓகேவா? ஸோ எந்த ரீஜன் நமக்கு நம்மளுடைய பொள்ளாச்சி வால்பாறை ரீஜன்ஸில் இருக்கிறத தான் நமக்கு டாப் ஸ்லிப்னு சொல்லுவோம். ரைட்டா? கொடுக்கப்பட்டிருக்கிறது எகைன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, சிம்லிபால் நேஷனல் பார்க். சிம்லிபால் நேஷனல் பார்க் ஒடிசா. அப்போ இது கண்டிப்பாக வராது. பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் இன் கேரளா. மாஞ்சிரா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஓகேவா? மாஞ்சிரா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் இன் தெலங்கானா. மாஞ்சிரான்றது என்னது? இட் இஸ் a tributary of கோதாவரி ரிவர். கோதாவரி ரிவர். டாப் ஸ்லிப்னு சொல்றது எதுனா இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நேஷனல் பார்க். இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் இஸ் otherwise known as ஆனமலை டைகர் ரிசர்வ், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டட் ரீஜன்ஸ். ரைட்டா? ஸோ இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் தான் டாப் ஸ்லிப். இந்த பேர் என்ன, ஏன் இப்படி வந்திருக்குதுன்னு கேட்டோம்னா, முன்னாடி வந்து பார்த்தோம்னா டிம்பர் லாக்ஸ், புஷ்பா படத்தில் வர மாதிரி மேலே டாப் ரீஜன்ஸ்ல இருந்து அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடியதுக்கு ரீஜன்ஸுக்கு தகுந்த மாதிரியே டிம்பர்ஸை வந்துட்டு மேலே இருந்து கீழே டவுன் ஸ்ட்ரீமில் விட்டுருவாங்களாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் டாப் ஸ்லிப்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது எந்த ரீஜனை வந்து டாப் ஸ்லிப்னு சொல்லுவாங்க? ஆனமலை டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடிய, ஆனமலை நேஷனல் பார்க் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்கை தான் நம்ம டாப் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தென் அகெயின் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் ஸ்டேட்ஸை வச்சுட்டு திரும்பவும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எத்தனை தடவை நாகர்கோல் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. அப்போ நாகர்கோல் நேஷனல் பார்க்ஸ் இப்போ தானே பார்த்தோம், எங்கே இருக்குது? கர்நாடகா ரீஜன்ஸில் இருக்குது. ரைட்டா? காங்கர்கட்டி நேஷனல் பார்க். காங்கர்கட்டி நேஷனல் பார்க் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா சத்தீஸ்கரில் தான் இருக்குது. சுல்தான்பூர் பேர்ட் சாங்சுரிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஸ்பீசிஸோட ப்ரிசர்வேஷன் ஏரியாஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா நம்மளோட ஹரியானாவில் இருக்குது. குப்தி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா நம்மளோட ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ அப்போ எகெயின் நமக்கு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது மாதிரியே நேஷனல் பார்க்ஸும் ஸ்டேட்ஸோட அசோசியேட்டாக இருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுலேயும் எஸ்பெஷலி நீல்கிரியோட இருக்கக்கூடியது திரும்ப ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 1432. தென் 2005 அதே கேட்டிருக்காங்க பாருங்க. மேட்ச் லிஸ்ட் ஒன் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். இங்கே கேட்டிருந்தாங்களா? காங்கர்காட்டி நேஷனல் பார்க்ஸ் இன் சத்தீஸ்கர் கேட்டிருக்காங்களா? திரும்ப அது எகெயின் ரிப்பீட் ஆயிருக்கு. காங்கர்காட் நேஷனல் பார்க்ஸ். அப்போ எது ஆன்சர்? இஸ் இன் சத்தீஸ்கர். ஓகேவா? போண்ட்லா வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் அசோசியேட்டட் வித் வேர்? கோவா. ஓகேவா? ஸோ கோவாவில் ஒரே ஒரு நேஷனல் பார்க் தான் இருக்கு. அந்த நேஷனல் பார்க் பேர் என்ன சொல்லுவாங்க? மொல்லம் நேஷனல் பார்க். இது வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி, போண்ட்லா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஓகேவா? மொல்லம் நேஷனல் பார்க்ஸ் அல்லது பக்வான் மகாவீர் நேஷனல் பார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மொல்லம் நேஷனல் பார்க்ஸ் தான் ஒன்லி நேஷனல் பார்க்ஸ் இன் கோவா. ஒராங் சாங்சுரி ரொம்ப முக்கியமான சாங்சுரி. ஏன்னா ஒராங் சாங்சுரி இஸ் இன் அஸ்ஸாம். அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நேஷனல் பார்க்ஸ் எதுன்னு கேட்டோம்னா நமக்கே தெரியும், காசிரங்கா. வை? இட் இஸ் தி ஹோம் ஃபார் லார்ஜஸ்ட் ஒன் ஹார்ன்ட் ரைனோ பாப்புலேஷன் இருக்கக்கூடியது. அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய காசிரங்கா நேஷனல் பார்க்ஸ். ஒராங் சாங்சுரின்றது
second largest number of rhinos இருக்கிறது in இந்தியால. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அசாமில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான வைல்ட் லைஃப் சாங்சுரி பாபித்தோரா வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த பாபித்தோரா வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஒன் ஹார்ன்டு ரைனோ. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டோம்னா காசிரங்கா. செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டோம்னா ஒராங் சாங்சுரி. தேர்ட் லார்ஜஸ்டா பாபித்தோரா வரும். பாபித்தோரா தான், ஆனால் டென்சிட்டி வைஸ் பார்த்தோம்னா பாபித்தோரா தான் அதிகம். நாலாவதா வந்து பார்த்தோம்னா மனாஸ். ஃபோர்த் வந்து பார்த்தோம்னா மனாஸும் எங்கே தான் இருக்கு? அஸ்ஸாமில் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் அது எஸ்பெஷலி நமக்கு ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸை பற்றின ப்ரொடெக்டட் ஏரியாஸை பற்றின நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உஷா கோத்தி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் எங்கே தான் இருக்குது? ஒரிசா ரீஜனில் தான் இருக்குது. உஷா கோத்தி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 4321. 4321. ஓகேவா? தென் which one among the following has the maximum number of national parks? ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க் கொடுக்கப்பட்டதுல எது? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் தான் ஆல்மோஸ்ட் 9 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. ஸோ இதே ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டேட்ஸில் எது மேக்ஸிமம் நம்பர் இருக்குதுன்னா மத்திய பிரதேஷ் அரௌண்ட் 11 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. யூடிஸில் அதிகமாக இருக்கிறது அந்தமான் நிக்கோபார். ஈவன் சொல்ல போனால் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணோம்னா மத்திய பிரதேஷ் நம்பர் 1, அந்தமான் அண்ட் நிக்கோபார் நம்பர் 2. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாளில் எது மேக்ஸிமம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டேட் வைஸ் எத்தனை நேஷனல் பார்க்ஸ், எது லார்ஜஸ்ட், எது லோவஸ்ட், எந்தெந்த ஸ்டேட்ஸில் நேஷனல் பார்க்கே இல்லைன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தெர் ஆர் சர்டன் ஸ்டேட்ஸ் விச் டு நாட் ஹாவ் நேஷனல் பார்க்ஸ். யூ மஸ்ட் நோட் இட் டவுன். இந்த மாதிரியான யூனிக்கான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அசோசியேட்டட் ஸ்டேட்ஸு, அசோசியேட்டட் ஸ்பீசிஸும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் பார்ட் ஆஃப் விச் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய யூனிக் கிளைமட்டாலஜிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஜியோமார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அங்கே என்ன மாதிரியான லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்குது, இப்படின்ற கலெக்டிவ் நாலேஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்க போகும்போது அதனுடைய டீடைல்டு வெர்ஷன்ஸாகவும் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. 2020 கேட்ட இந்த கேள்வி பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் டெசர்ட் நேஷனல் பார்க். டெசர்ட் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது? நம்மளுடைய ராஜஸ்தான் ரீஜனில் இருக்குது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? ஸோ தெர் ஆர் சர்டன் எக்ஸப்ஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் 2 districts. எஸ், இது கரெக்ட் தான். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்னா ஜெய்சல்மார் அண்டு பார்மர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த மாதிரி 2 districts ஆஃப் ராஜஸ்தான் ரீஜன்ஸில் நார்த் வெஸ்டர்ன் தார் டெசர்ட் ரீஜன்ஸில் இருக்கிறது தான் டெசர்ட் நேஷனல் பார்க்ஸ். தெர் ஆர் நோ ஹியூமன் ஹேபிடேஷன் இன்சைட் தி பார்க்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரலாக நம்ம என்ன பார்த்துருந்தோம்? நேஷனல் பார்க்ஸில் ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ் வேர் நாட் அலவுடுன்னு பார்த்துருந்தோம். பட் திஸ் இஸ் அன் எக்ஸப்ஷன். ஓகேவா? ஏன்னா டெசர்ட் நேஷனல் பார்க்ஸ்ன்றது லார்ஜராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய அரீட் ரீஜன். ஓகேவா? ஸோ அப்போ அரீட் ரீஜனாக இருக்க போகும்போது ஹியூமன்ஸ் are settling over there. Even Supreme Court has given a judgment to protect the livelihood of these people. So அப்போ human habitations are allowed. ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஹியூமன்ஸோட எக்ஸிஸ்டன்ஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான விஷயங்கள் இல்லையோ அங்கே எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரியான ரீஜன்ஸ், ரொம்ப ப்ரொடெக்டட் மாதிரியான ரிசர்வ்டு மாதிரியான ஃபாரஸ்ட் ரீஜன்ஸில், டென்ஸ் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸில் ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ் ஆர் ஜெனரலி நாட் அலவுட் அண்டர் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் நேஷனல் பார்க்ஸில். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் தி நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ் ஆஃப் தி கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். எஸ், டெஃபினெட்லி கரெக்ட். இது நம்ம ஏற்கனவே கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் ஸ்பீசிஸை பார்க்க போகும்போதே பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ டெசர்ட் நேஷனல் பார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பீசிஸ், ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ். ஓகேவா? ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஸ்பீசிஸ்.
ஸோ அப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது மட்டும் வரக்கூடாது, செகண்ட் மட்டும் வரக்கூடாது. 2 எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 3 only. This is an exception for human settlements or human habitation. 2018ல கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்க. In which of the following states, again பாருங்க, in which of the following states is PYQ Wildlife Sanctuaries is located? PYQ Wildlife Sanctuary, இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா PYQ Wildlife Sanctuary. So it is a tiger reserve also. PYQ Tiger Reserve. எது? மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ். எந்த ஆன்சர்? அருணாச்சல் பிரதேஷ். ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் இருந்து கேள்விகள் நிறைய முறை ரிப்பீட் ஆயிருக்கு. அது எஸ்பெஷலி ஏன்னா அதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். அங்கே ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையுமே எந்த ஸ்பெசிஃபிக்கான நேஷனல் பார்க் இருக்குது, எந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் நேஷனல் பார்க்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை தடவை இந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். அதாவது எத்தனை தடவை நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The Padmaja Naidu Zoological Park is situated in which among the following states? So national parks, wildlife sanctuaries, biosphere reserves கேட்ட மாதிரியே zoological park, Padmaja Naidu Zoological Park, இது என்னது? ex situ conservation. It is not an in situ conservation. எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடா, கேரளாவா, சத்தீஸ்கரா, வெஸ்ட் பெங்காலா? வெஸ்ட் பெங்கால். எங்க? டார்ஜிலிங் ரீஜியன்ல. டார்ஜிலிங்ல பத்மஜா நாயுடு ஜூலஜிக்கல் பார்க் இருக்கு. ஸோ இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் வாட்? ஃபேமஸ் ஃபார் தி கன்சர்வேஷன் ஆஃப் ரெட் பாண்டாஸ். ஓகேவா? ரெட் பாண்டாஸை பற்றி கேள்விகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இருக்குதான்ட்டு யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான ஸ்பீசிஸ் எதுன்னு கேட்டோம்னா நம்மளுடைய ஸ்னோ லெப்பர்ட். ரைட்டா? ஸோ நமக்கு டார்ஜிலிங் ரீஜன்ஸில் தான் இந்த பத்மஜா நாயுடு ஜூலஜிக்கல் பார்க் இருக்கு. ஸோ ஜூலஜிக்கல் பார்க், இம்பார்ட்டண்ட்டான ஜூலஜிக்கல் பார்க்கை பற்றியும் கேள்விகள் வந்திருக்கு. Then CGS 2024 கேட்ட Keibul Lamjo National Park is located in which of the following wetlands? ஓகேவா? ஸோ எது நமக்கு? லோக்டாக் லேக் ஆஃப் மணிப்பூர். ஏன் இது ரொம்ப ஃபேமஸ்? கெய்புல் லம்ஜோ நேஷனல் பார்க் இஸ் நோன் ஃபார் இஸ் ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க். ஃபும்டீஸ் அப்படின்ற வெஜிடேஷன் வந்து மிதக்கும் லோக்டாக் லேக் ஆஃப் மணிப்பூர்ல. ரைட்டா? இந்த ஃபும்டீஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான எண்டமிக் ஸ்பீசிஸ். எண்டமிக் ஸ்பீசிஸ் என்னது? சாங்காய் டீர் அல்லது டான்சிங் டீர். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோமா? ரைட்டா? சிலிக்கா லகூன் ஆஃப் ஒடிசா. சிலிக்கா லகூன் ஆஃப் ஒடிசால எதெல்லாம் இருக்குன்னு பார்த்துருந்தோம். சிலிக்கா லகூன் ஆஃப் ஒடிசால இரவாடி டால்ஃபின் இருக்கும். தென் இங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான நேஷனல் பார்க் என்னது? பிட்டர்கனிகா நேஷனல் பார்க். which is known for salt water crocodile, olive ridley turtles. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஆனது. ரைட்டா? ஸோ கைபுல் லம்ஜோ நேஷனல் பார்க்ஸ் எந்த லேக்கோட அசோசியேட் ஆனதுன்னு கேள்வி வந்திருக்கு. தென் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? சிடிஎஸ் 2024 கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் பாருங்க, அதே ப்ரொடெக்டட் ஏரியாஸும் ஸ்டேட்டை வச்சும் கேட்டிருக்காங்க. சக்ரசிலா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் இன் அஸ்ஸாம். நாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் இன் ஹரியானா. ஸோ அகெயின் அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், மணிப்பூர், இப்படி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்லேருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. இதுவும் கரெக்ட். ராம்நகர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் நாட் இன் உத்தராகண்ட், இட் இஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? ஸோ ராம்நகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கு. ஸோ அப்போ எல்லா ப்ரொடெக்டட் ஏரியாஸும் அதனோட அசோசியேட்டட் ஸ்டேட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். திரும்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாகவும் இருக்கலாம், நேஷனல் பார்க்காகவும் இருக்கலாம். அதில் எஸ்பெஷலி டைகர்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அண்டர்
ப்ராஜெக்ட் டைகர் கீழே டைகர் கன்சர்வேஷன்ஸுக்காக specific regions within or overall protected areas can be called. ஓகேவா, அதுதான் டைகர் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது எதெல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? பாண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் again is in Nilgiri Biosphere Reserve. Bitarkanika Tiger Reserve, இப்பதான் பார்த்தோம். Bitarkanika is a tiger reserve. It is also a tiger reserve which is in Odisha. Manas, one horn rhinoceros famous in பார்த்திருந்தோமா? Manas is also a tiger reserve. Even some of the young ones of rhinos were killed by tigers over there. ஓகேவா? ஸோ டைகர் அங்கே ரைனோஸ் சின்ன சின்ன யங் ஒன்ஸுக்கான ப்ரிடேட்டர் ஸ்பீசிஸாக டைகர்ஸே இருக்கு. ஓகேவா? சாரி, பிட்டர்கனிகா இஸ் நாட் அ டைகர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ பிட்டர்கனிகா இப்போதான் பார்த்தோம் என்னென்ன, சால்ட் வாட்டர் crocodileக்கு தானே தவிர it is not a tiger reserve. Sundarbans, mangroves is a habitat of tiger reserve. Okay va? So only mangrove tiger habitat எதுன்னு கேட்டோம்னா சுந்தர்பன் regions தான். ஓகேவா? அப்போ சுந்தர்பன்ஸும் டைகர் ரிசர்வ் தான், மனாஸும் டைகர் ரிசர்வும், பாண்டிப்பூரும் டைகர் ரிசர்வ் தான். பிட்டர்கனிகா மட்டும் டைகர் ரிசர்வ்ஸ் கிடையாது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 1, 3 and 4. ஸோ பிட்டர்கனிகா எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா? தென் 2014 அகெயின் ஸ்டேட்ஸ் அசோசியேட்டட் வைல்ட் லைஃப் அல்லது டைகர் ரிசர்வ்ஸையும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி அபோவ் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு? ஓகேவா? எதுக்கு எடுத்திருக்காங்க? டாம்பா டைகர் ரிசர்வ் இஸ் இன் மிசோரமா? எஸ், இது கரெக்ட் தான். கும்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் இன் சிக்கிமா? கிடையாது, இட் இஸ் இன் திரிபுரா. சராமதி பீக் எங்க இருக்குது? நாகாலாண்டில் இருக்கு. ஓகேவா? ஸோ அகெயின் பாருங்க, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரொடெக்டட் ஏரியாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 3 only. Then among the following tiger reserves, இந்த சுந்தர்பன்ஸ்ல டைகர் ரிசர்வ்ஸா இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா, அதையே வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. among the following tiger reserves which one has the largest area under critical tiger habitat? இந்த critical tiger habitat அப்படின்றது என்னன்னா is considered to be the core zone of a tiger reserve. அப்பனா என்னது? இப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்குள்ளார எப்படி எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே அலோவ் பண்ணாத கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் ரீஜனாக கோர் ஜோன் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு டைகர் ரிசர்வ்ஸ்னாலே கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட், கம்ப்ளீட்லி பேண்டுன்னு கிடையாது. டைகர் ரிசர்வ்ஸில் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆல்சோ அலவுடு. பட் டைகர் ரிசர்வ்ஸுக்குள்ளாரையே இப்போ இதெல்லாம் தான் பவுண்டரிஸ் ஆஃப் டைகர் ரிசர்வ்னா அதுக்குள்ளாரையே கோர் ரீஜன் இருக்கும். அந்த கோர் ரீஜன் தான் கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட்டட்னு சொல்லுவாங்க. இங்கே நோ ஆக்டிவிட்டீஸ் வேர் அலவுடு. activities were allowed. அப்படி இந்த கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட்டட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ்ஸ்ல எந்த டைகர் ரிசர்வ்ஸ்ல லார்ஜரா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கும்னு கேட்டோம்னா நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆந்திர பிரதேஷ் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டைகர் ரிசர்வ்ஸ்ல தான் இதுதான் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வும் கூட ஏரியா வைஸ். அப்போ கிரிட்டிக்கல் டைகர் ஹைபட்டோடைய சைஸும் அங்கே தான் பெருசாக இருக்கும். ஸோ கார்பட் தான் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க்கும் ஆஸ் வெல் அஸ் டைகர் ரிசர்வும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வா நம்ம இதை பார்த்துருந்தோமா, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்துருந்தோமா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர், இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதனோட பழைய நேம் பார்த்தோம்னா ஹெய்லே நேஷனல் பார்க்கு. இப்போ புது நேம் மாத்திருக்காங்க. என்னது?
ராம்கங்கா நேஷனல் பார்க்ஸ். ஓகேவா? இதை வந்து ஜாகிரபியில் ரிவரோட அசோசியேட் பண்ணி கார்பெட்டில் கங்கா ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. எந்த ரிவர் தான் போகும்? ராம்கங்கா ரிவர் தான் போகும். ரிவர் ராம்கங்கா போகிறதுனால இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ராம்கங்கா நேஷனல் பார்க்ஸ். ரன்தம்போர் டைகர் ரிசர்வ் இஸ் இன் ராஜஸ்தான். தென் அகெயின் சுந்தர்பன் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? ஸோ அப்போ டைகர் ரிசர்வ்ஸும் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸும் அதில் ஒரு கான்செப்டாக இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட்டட்டை பற்றியும் கேள்விகள் வந்திருக்கு. ரைட்டா? தென் இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்தது. த டேர்ம் எம் ஸ்ட்ரைப்ஸ் இஸ் சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ் இஸ் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப். சம்டைம்ஸ் இது நமக்கு தெரியலனா கூட அந்த பேருக்கும் அந்த இதுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும். டைகர்ஸ்னாலே நமக்கு என்னது? ஸ்ட்ரைப்ஸ் தானே. இப்போ எப்படி ஹியூமன்ஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி யூனிக்கோ அந்த மாதிரி ஈச் அண்டு every tiger has unique stripes pattern. ஓகேவா? no two tigers have the same stripes pattern. அப்போ அந்த ஸ்ட்ரைப்ஸை வச்சு அதனுடைய பாப்புலேஷனை மெஷர் பண்ணுறதோ அதனோட மைக்ரேஷனை மெஷர் பண்ணுறதோ இந்த மாதிரியான மானிட்டரிங் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் எம் ஸ்ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எந்த கான்டெக்ட்ல இருக்கு? மெயின்டெனன்ஸ் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ். இந்த ஸ்ட்ரைப்ஸ் பக்கத்துல இருந்து அது க்ளோசரா இருக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்? மெலனிஸ்டிக் டைகர்ஸ் ஆர் பிளாக் டைகர். எங்க? சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ். அப்போ இது எல்லாமே ரிலேட்டடான விஷயங்கள். ரைட்டா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஓவராலாகவே பயோஸ்பியர் ரிசர்வ்ஸுக்கும் நேஷனல் பார்க்ஸுக்கும் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ், அது எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஒவ்வொரு ரீஜன்ஸும் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பீசிஸ் என்ன, அது எந்த பயோஸ்பியர் ரிசர்வ்குள்ள என்னென்ன ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்குது, இப்படின்றத சுற்றி தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ இதை பற்றின ஒரு ஓவரால் ப்ரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம ஜஸ்ட்டு இப்போ பார்த்துடலாம். ரைட்டா? இப்போது நமக்கு ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்தியாவில் வந்து 10 பயோ ஜியோகிராஃபிக் ஜோன்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். அந்த 10 பயோ ஜியோகிராஃபிக் ஜோன்ஸுக்கு உள்ளார தான் இந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் வரும். ஓகேவா? ஸோ மொத்தமாக 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ அந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸுமே எந்தெந்த ஸ்டேட்டோட அசோசியேட் ஆகிருக்கு, எதெல்லாம் என்னென்ன டைம் லைனில் ஃபார்ம் பண்ணாங்கன்றதுனுடைய லிஸ்ட் இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு பயோஸ்பியர் ரிசர்வ் எது? நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இந்த இடத்துல இருக்கு. நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். எத்தனை ஸ்டேட்ஸ் வழி அது பாஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்களா? தமிழ்நாடு, கேரளா அண்டு கர்நாடகா. தென் நந்தாதேவி, செகண்ட் நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க? வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், உத்தராகண்ட். நாக்ரக் மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருந்தாங்களா? நாக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க? நார்த் ஈஸ்டர்ன் ஹில்லி ரீஜன்ஸ், மேகாலயா. கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல. ஓகேவா? கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், ஃபர்ஸ்ட் மரீன் பயோஸ்பியர் ரிசர்வ். கரெக்டா? கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், தமிழ்நாடு. மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ், மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் ஃபேமஸ் ஃபார் டைகர் as well as one horn rhinos. மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ல, அஸ்ஸாம்ல. சுந்தர்பன் பயோஸ்பியர் ரிசர்வ், சுந்தர்பன் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க? வெஸ்ட் பெங்கால்ல, மேங்க்ரோவ்ஸ். சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ், சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் ஒடிசால. கரெக்டா? சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ரீஜன்ஸ்ல, ஒடிசால. திப்ரு சாய்கோவா பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்கு? திப்ரு சாய்கோவா பயோஸ்பியர் ரிசர்வ் அகைன் பிரம்மபுத்திரா வேலி ரீஜன், அஸ்ஸாம். திப்ரு சாய்கோவா அஸ்ஸாம், பட் திஹாங் திபாங் அருணாச்சல் பிரதேஷ். திஹாங் திபாங் இஸ் அருணாச்சல் பிரதேஷ். பச்மாரி பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க? அதே சென்ட்ரல் டெக்கன் பிளாட்டியூ அல்லது ஹைலாண்ட் ரீஜன்ஸ், மத்திய பிரதேஷ். கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ், கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் சிக்கிம்ல இருக்குது. ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பயோஸ்பியர் ரிசர்வ் என்னது? அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். தமிழ்நாட்டில் மட்டுமே 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், தமிழ்நாடு அண்ட் கேரளா. இட் ஸ்ப்ரெட்ஸ் அக்ராஸ் 2 ஸ்டேட்ஸ். நீல்கிரி எப்படி 3 ஸ்டேட்ஸோ இதுவும் 2 ஸ்டேட்ஸ். அதே மாதிரி அச்னாக்கர், அமர்கேண்டக், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் 2 ரீஜன்லையுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ அப்போ மோர் தென் 2 ஸ்டேட்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது கேள்விகளாக வரலாம். கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்,
Kutch Biosphere Reserve is in Gujarat regions. Cold Desert Biosphere Reserve is in Himachal Pradesh. Cold Desert Biosphere Reserve. சேசாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க ஆந்திர பிரதேஷ் டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸ்ல. ஃபைனலா இது பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ் ரீஜன்ஸ்ல. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட மத்திய பிரதேஷ் ரீஜன்ஸ்லயுமே 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டிலுமே 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எத்தனை ஸ்டேட்ஸ்ல கவர் ஆயிருக்கு, அது எந்த பயோஸ்பியரிக் பயோஜியோகிராஃபிக் ரீஜன்ஸ்ல இருக்குதுன்ற கலெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுல ஒவ்வொரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை பத்தின யூனிக் ஃபேக்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ இதில் மொத்தமாக 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கா, இதில் 13 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், முன்னாடி 12 இருந்துச்சு, இப்போ 13 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் were under the வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், யுனெஸ்கோ உடைய. ஸோ இதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே அப்படிதான் இருந்தது. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்ற கான்செப்டே மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் கீழே, அதாவது யுனெஸ்கோவுடைய மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் கீழே 1971 தான் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கான்செப்டை நம்ம அதை பயன்படுத்தி தான் 1986 ஃபர்ஸ்ட் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வேர் அனௌன்ஸ்ட் இன் இந்தியா. ஓகேவா? அப்போ இதை அடிப்படையாக வச்சு 18ல் 13, இப்போ ரீசெண்டாக தான் 13வது ஆட் பண்ணாங்க, கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ இந்த WNBRன்னு போட்டிருக்கிறது எல்லாமே வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கீழே வருது. நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் உத்தராகண்டில் இருக்கு. ஓகேவா? வெஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல இருக்கு. பட் ரொம்ப முக்கியமானது என்னது, அதனுடைய கோர் ரீஜன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் ஏரியாஸ் நந்தாதேவி நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வேலி ஆஃப் ஃப்ளவர் நேஷனல் பார்க்ஸ். இப்போ இந்த ரீஜனோட அசோசியேட் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கலாம், ஸ்னோ லெப்பர்ட், காமன் லெப்பர்ட், ஹிமாலயன் பிளாக் பீர், பாரல், மஸ்க் டீர். இதை கேட்டிருந்தாங்களா? மஸ்க் டீர் ஆண்ட்லர்ஸ் இல்லாத ஒரு டீர் ஸ்பீசிஸ் which is highly poached for its musk glands, ஹிமாலயன் தார் அண்ட் கோரல். இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபானாஸ். நந்தாதேவி நேஷனல் பார்க்கும் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க்ஸ் சாமோலி டிஸ்ட்ரிக்ட்ஸில். ஓகேவா? ஸோ சாமோலி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இஸ் ஹைலி வல்னரபிள் டு லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகேவா? நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் அப்போது அங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்க போகும்போது சாயில் டீக்ரடேஷன்ஸ் அண்ட் பெரிய லெவலில் குளோபல் வார்மிங்கோட ரிலேட்டாக இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சோட ரிலேட்டாக இருக்கக்கூடிய எராட்டிக் மான்சூனோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ரக்ஷன், பயோடைவர்சிட்டி த்ரெட்ஸில் பார்த்துருந்தோமா? ரைட்டு. ஸோ அந்த மாதிரி நாக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ், அதுவும் என்னது வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வில் ஒன்று தான். மேகாலயா, நார்த் ஈஸ்டர்ன் மேகாலயா ஹில்ஸில் அது உள்ளார இருக்கிற ஒரே ஒரு நேஷனல் பார்க் என்னது, நாக்ரக் நேஷனல் பார்க் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் டைகர், லெப்பர்ட், கோல்டன் கேட், ஸ்டம்ப்டு டெய்ல்டு மக்காக்கு, அஸ்ஸாமிஸ் மக்காக்கு, ஸ்லோ லோரிஸ். இது யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்களா? தென் கோல்டன் லங்கூர், தென் ஹூலாக் கிப்பானை பற்றி தான் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். ஒன்லி ஏப் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஏப் என்னது, ஹூலாக் கிப்பான் மட்டும்தான். ஸ்லோ லோரிஸ் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்களா? ஸோ நாக்ரக் இந்த காரோ ஹில்ஸ் ரீஜன்ஸில் தான், அதாவது வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து, இந்த 3 காரோ ஹில்ஸும் சங்கமிக்கிற இடத்துல தான் இந்த நாக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ். தென் Manas Biosphere Reserve. ஓகேவா? ஸோ மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் மனாஸ் ரிவர் இன் தி அஸ்ஸாம் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ மனாஸ் நேஷனல் பார்க், பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ஸ், அதோட பிரம்மபுத்திராவுடைய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்ரிஸாக இருக்கக்கூடிய மனாஸ் ரிவர்ஸ்ல இருந்து தான் இந்த நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. இப்போ இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்தியன் ஒன் ஹார்ன்டு ரைனோ, எலிஃபண்ட், ஹூலாக் கிப்பான், அகைன் கோல்டன் லங்கூர், பிக்மி ஹாக் இஸ் endemic to this region. Smallest wild pig நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோமா? ஸ்மாலஸ்ட் வைல்டு பிக்மி ஹாக், மனாஸ் நேஷனல் பார்க்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய ராய்மோனா இதெல்லாமே அதனோட அசோசியேட்டட் ரீஜன்ஸ் தான். ஸோ பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். திப்ரு சாய்கோவா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இப்போ இது ரெண்டும் பாருங்க வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் கீழே வராது. எதெல்லாம் WNBR போட்டிருக்கணும் அது மட்டும் தான் வரும். திப்ரு சாய்கோவா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அதுவும் எங்கே தான் இருக்குது, அஸ்ஸாமில் தான் இருக்குது. அதுவும் பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ஸில். அதில் என்னது, திப்ரு சாய்கோவா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், டைகர், எலிஃபண்ட், ஹூலாக் கிப்பான்,
Gangetic dolphin. Gangetic dolphin is also found in the Brahmaputra river. கரெக்டாக பிரம்மபுத்திரா ரிவர்லேயும் கேஞ்சட்டிக் டால்ஃபின்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் திப்ரு சாய்க்காவுடைய லொக்கேஷன். திப்ரு சாய்க்காவா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். தென் திபாங் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருந்தாங்களா? எங்கே? நமக்கு வந்து அருணாச்சல் பிரதேஷ் ரீஜன்ஸில் இருக்குது. ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன்ஸ். இதில் இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டண்ட்டான ப்ரொடெக்டட் ரீஜன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா மவுலிங் நேஷனல் பார்க்ஸ். மவுலிங் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் திபாங் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். மவுலிங் நேஷனல் பார்க் அண்ட் திபாங் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இந்த இடத்துல தான் பிரம்மபுத்திரா இஸ் என்டரிங். சாங்போன்ற நேமில் வரக்கூடிய ரிவர் பிரம்மபுத்திரான்ற நேமில் இந்தியாவுக்குள்ளார என்டர் ஆகும். ஓகேவா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டானது என்னது? ஸ்னோ லெப்பர்டு, காமன் லெப்பர்டு, ஜெயின் ஃப்ளையிங் ஸ்குரில், ரெட் பாண்டாஸ், ஏஷியன் கோல்டன் கேட், மார்பிள் கேட், ரெட் கோரல்ஸ், இது எல்லாமே. ரெட் பாண்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? தென் கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். சிக்கிமில் இருக்கிறது. ஸோ சிக்கிம் ஹைலாண்ட்ஸில் கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க்ஸ், ஸ்னோ லெப்பர்ட், டிபெட்டான் உல்ஃப், ஹிமாலயன் பிளாக் பீர், மஸ்க் டீர், ஸ்னோ லெப்பர்ட், ஹிமாலயன் டார்க், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேவா? ஸோ கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் நம்மளுடைய சிக்கிம் ரீஜன்ஸில் இருக்கிறது. தென் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இதுதான் 13th recently added biosphere under World Network of Biosphere Reserves. ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜன்ஸில் இருக்குது. டிரான்ஸ் ஹிமாலயா, டிபெட்டான் வேலி ரீஜன்ஸில் இருக்குது. ஸோ இது கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் 3 இம்பார்ட்டண்ட்டான ரீஜன்ஸ் இருக்குது. என்னென்ன? பின்வாலி நேஷனல் பார்க், சந்தர்தால் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், கிப்பர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஸோ இங்கே என்னது? ஸ்னோ லெப்பர்ட்ஸு, மஸ்க் டீர், ஹிமாலயன் ஐபெக்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் அசோசியேட்டட் வித் திஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். தென் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான மரீன் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ பாம்பன் ஐலாண்ட்ஸஸ், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, இது எல்லா கோஸ்டல் ரீஜன்ஸோட அசோசியேட்டாக இருக்கிறது. ரைட்டா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் என்னென்ன? கோரல்ஸு, டியூகாங்கு, ஸ்பாஞ்சஸ், இது எல்லாமே அசோசியேட்டட் ஸ்பீசிஸ் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? இது 2 தான், கோரல் ரீஃப்ஸும் டியூகாங்கும் தான். ஸோ டியூகாங் தான் என்னது? மரீன் ஹெர்பிவோர் மேமல். மரீன் ஹெர்பிவோர் மேமல் டியூகாங். இதை கேட்டிருந்தாங்களா? ஸ்பீசிஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோமா? ஸோ இது எல்லாமே தான் இன் மல்டிபிள் ஐலண்ட்ஸ் மூலிமா இந்த என்டையர் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வுமே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது என்னது? இந்த பார்க் ஸ்ட்ரைட் ரீஜன்ஸ், பாம்பன் ஐலண்ட்ஸ் இருக்கக்கூடிய பார்க் ஸ்ட்ரைட் ரீஜன்ஸ். ரைட்டா? தென் கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அந்தமானில் கீழே நிக்கோபார் ரீஜன்ஸில், அதுவும் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கீழே ஒன்று தான். ரைட்டா? அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டானது என்னது? கேம்பல் பே நேஷனல் பார்க்ஸ் அண்டு காலத்தியா பே நேஷனல் பார்க். காலத்தியா நேஷனல் பார்க்ஸ் அண்டு கேம்பல் பே நேஷனல் பார்க்ஸ், இது 2மே இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பீசிஸுமே மேஜராக இருக்கும். ஓகேவா? ஸோ டியூகாங்கு, சால்ட் வாட்டர் க்ரொக்கடைலு, இது 2மே இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மரீன் டர்ட்டில்ஸ், தென் பைத்தான்ஸு, மக்காக், இது எல்லாமே இருக்கும். தென் ரான் ஆஃப் கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். நம்மளுடைய குஜராத் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரான் ஆஃப் கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் கிரேட் ரான் ஆஃப் கட்ச், லெசர் ரான் ஆஃப் கட்ச்னு 2 விதமாக பிரியும். ஓகேவா? குஜராத்தில் இருக்குது கட்ச் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் இட் இஸ் நோன் ஃபார் வைல்டு இந்தியன் வைல்ட் ஆஸ். ஓகேவா? ஸோ அதனால் வைல்ட் ஆஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸே இங்கே இருக்குது. இது ஏற்கனவே கேட்டிருந்தாங்களா? வைல்ட் ஆஸ் இருக்குது, ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ் இருக்குது, இந்தியன் கெசல். இந்தியன் கெசல் தான் என்னது? சிங்காரா, ஜாக்கல், டெசர்ட் ஃபாக்ஸ், டெசர்ட் கேட் அண்ட் கேரக்கல். ஓகேவா? ஸோ கேரக்கல் இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். தென் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருந்தாங்களா? ஸோ 3 ஸ்டேட்டில், கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடுல இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இது முக்கியமானது என்னது? சைலண்ட் வேலி நேஷனல் பார்க், பாண்டிப்பூர் நேஷனல் பார்க், முதுமலை, நாகர்ஹோல் அண்ட் முக்கூத்தி நேஷனல் பார்க். இங்கே பாருங்கள், மேலே இருந்து பாருங்கள், நாகர்ஹோல் டைகர் ரிசர்வ். அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு இந்த சைடு பிரம்மகிரி வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸு, நாகர்கோல், தென் வயநாடு, தென் பாண்டிப்பூர், இங்கே தான் முதுமலை வரும். முதுமலை அதுக்கப்புறம் தான் சத்தியமங்கலம். இந்த சத்தியமங்கலம் ரீஜன்ஸில் தான் வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் மீட் ஆகும். பிலிகிரி ரங்கன், திருமலா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், முக்கூர்த்தி நேஷனல் பார்க், சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்ஸ், இது எல்லாமே கிளப்ட் அண்டர் தி இதில் சொல்லாத இந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க.
comes under the Nilgiri Biosphere Reserves. ஸோ டைகர் ரொம்ப முக்கியமாக இருக்கும், எலிஃபெண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். தென் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னது, நீல்கிரி தார் இஸ் அன் எண்டமிக் ஸ்பீசிஸ், ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. லயன் டைல்டு மக்காக் எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ், எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ் லயன் டைல்டு மக்காக்கு. நீல்கிரி லங்கூரும் இங்கெல்லாம் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை பார்த்தோன்னா எல்லா கான்டெக்ஸ்ட்டுமே ரொம்ப முக்கியம். தென் அதுக்கு கீழே நமக்கு கீழே இருக்கக்கூடிய அகஸ்தியமலா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் கேட்டுக்கணும். ஓகேவா? ஸோ களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ்ஸ், பெப்பரா, நெய்யார், செந்துரை, இது எல்லாத்தையுமே கேட்டிருந்தாங்களா? அகஸ்தியமலா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஸ்ப்ரெட் ஓவர் தமிழ்நாடு அண்டு கேரளா ஸ்டேட்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடியதில் இன்னொரு முக்கியமானது என்னது, ஃப்ளையிங் ஸ்குரில்ஸ். டைகருக்கு அப்புறம் ஃப்ளையிங் ஸ்குரில்ஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் அசோசியேட்டட் வித் அகஸ்தியமலா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். அதுவும் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கீழே தான் வரும், வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். தென் பச்மாரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இட் இஸ் ஆல்சோ வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ். எங்கே இருக்குது? நம்முடைய மத்திய பிரதேஷ் ரீஜன்ஸில். ஓகேவா? ஸோ சாத்புரா நேஷனல் பார்க்ஸ், சாத்புரா ரேஞ்சஸ் இருக்குல்ல, சாத்புரா நேஷனல் பார்க்ஸில் இருக்குது. சாத்புரா நேஷனல் பார்க்ஸ், பச்மாரி சாங்சுரி. டைகர், காரு, ஃப்ளையிங் ஸ்குரில்ஸு, தென் வந்து காமன் லெப்பர்ட்ஸ் எல்லாமே இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ். தென் அச்னாக்கர் அமர்கண்டக் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இட் இஸ் ஆல்சோ வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர், சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷில் இருக்குது. டைகர், காமன் லெப்பர்ட், கவுர், சித்தால், சாம்பர், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இட் ஸ்ப்ரெட்ஸ் அக்ராஸ் 2 ஸ்டேட்ஸ். ஓகேவா? மத்திய பிரதேஷ் ஆஸ் வெல் அஸ் சத்தீஸ்கர், 2 ஸ்டேட்ஸ்லையுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். தென் பன்னா டைகர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? ஸோ பன்னா டைகர் ரிசர்வ்ஸ் பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். கங்குவா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும் பன்னா நேஷனல் பார்க்ஸும் இதில் இருக்குது. ஸோ இந்த பன்னா நேஷனல் பார்க்ஸ் வழியாக தான் கென் ரிவர் ஃப்ளோ ஆகும். கென் பேட்வா ரிவர் லிங்கேஜ் ப்ராஜெக்ட்ஸில் இந்த கென்னோடைய ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில் இது இருக்கும் அப்படின்றது தான் மேஜரான கிரிட்டிசிசம்ஸாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ கென் ரிவர் பாசஸ் த்ரூ தி பன்னா நேஷனல் பார்க்ஸ், இதையும் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ ரீஇன்ட்ரடியூஸ்டு டைகர்ஸ், கேரக்கல், ஜங்கல் கேட்டு, ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ், இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ். ஸோ சென்ட்ரல் ஹைலேண்ட் ரீஜன்ஸில் ஆல்மோஸ்ட் சிமிலரான வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் தான் இந்த மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ரீஜன்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ தட் ரீஜன்ஸ் அண்டு ஜியோகிராஃபிக்கல் கேரக்டர்ஸ் டிசைட்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் வுட் லிவ் ஓவர் தேர். அதை தான் நம்ம இது வரைக்கும் நம்ம என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? தென் ஃபைனலி சுந்தர்பன் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ஸில் ஒன்லி மேங்க்ரூவ் ஹேபிட்டட் ஆஃப் டைகர். ஓகேவா? Common leopards, saltwater crocodiles is also found over there. Fishing cat and gangetic dolphin உடைய எக்ஸ்டென்ஷன் நமக்கு சுந்தர்பன்ஸ் வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ கங்கா, பிரம்மபுத்திரா, ரிவர் வேலிஸ் ரீஜன்ஸ் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ நம்மளுடைய மேங்க்ரோவ்ஸ் ரீஜனோட சுந்தர்பன்ஸ். சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அதுவும் என்னது, இட் கம்ஸ் அண்டர் தி வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது நம்மளுடைய சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கீழே நடுவில் இருக்குது. ரைட்டா? ஸோ டைகரு, காமன் லெப்பர்டு, டைகர்லேயும் என்னது மெலனிஸ்டிக் டைகர் நம்ம திரும்ப பார்த்தோம், பார்க்கிங் டீரு, டவுன் பார்க்கிங் டீரு, மவுஸ் டீர், இது எல்லாமே சாம்பார், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் அசோசியேட்டட் வித் சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ். தென் சேசாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்கே இருக்குது? நம்முடைய ஈஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸில், ஆந்திரா ரீஜன்ஸில் இருக்குது சேசாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். அதுக்குள்ளே இருக்கிறதா என்னது, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க். இதை வந்து அகஸ்தியமலா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கீழே இது வருதான்னு கேட்டிருந்தாங்களா? இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் என்னது, ஸ்லெண்டர் லோரிஸ், இந்தியன் ஜெயின் ஸ்குரில், மவுஸ் டியர் அண்டு கோல்டன் கெக்கோ. கோல்டன் கெக்கோன்றது எண்டமிக் ஸ்பீசிஸ், இங்கே மட்டுமே இருக்கும். அதே மாதிரி இந்த இதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமானது என்னது, ரெட் சாண்டர்ஸ். ரெட் சாண்டர்ஸ் இஸ் ஆல்சோ எண்டமிக் டு திஸ் ரீஜியன். ஓகேவா? ஸோ இந்த சந்தன மரம், சிவப்பு, ரெட் சாண்டர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த விஷயங்களும் நமக்கு சேசாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோடு அசோசியேட் ஆகி தெரிஞ்சுக்கணும். தென் இதெல்லாம் தான் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை பற்றின ஒரு ப்ரீஃப் விஷயங்கள். இதை தாண்டி நீங்கள் இண்டிவிஜுவல் நேஷனல் பார்க்ஸை
முக்கியமான நேஷனல் பார்க்ஸ் அதோட அசோசியேட்டாக இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எல்லா நேஷனல் பார்க்ஸ் நம்மளால் படிக்க முடியாது. முக்கியமான நேஷனல் பார்க்ஸ் இப்போ ரீசெண்டாக ஏதாவது நியூஸில் இருக்குது அல்லது ஏதாவது நேஷனல் பார்க்ஸ் புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அதை விட வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் நிறையா இருக்கும். அப்போ வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் நியூஸில் இருக்கிறது முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் நம்ம வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, நேஷனல் பார்க்ஸு, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னு பார்த்துட்டோம். குளோபல் லெவலில் வந்து பார்த்தோம்னா சில இம்பார்ட்டண்ட்டான குளோபலோடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே ரொம்ப முக்கியமான பயோ ஜியோகிராஃபிக் ஜோன்ஸ்னு சில ஜோன்ஸ் இருக்கும். அந்த அந்த ஜோன்ஸ் எல்லாமே ஹைலி பயோடைவர்சிஃபைடு இன் நேச்சர்ஸாக இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த ரீஜன்ஸு ரொம்ப ரிச் இன் பயோடைவர்சிட்டி அண்ட் ஆல்சோ இஸ் ஹைலி த்ரெட்டன்டு டியூ டு நியூமரஸ் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்டிங்ஷன், நிறைய டேமேஜஸை ஏற்படக்கூடிய ஏரியாஸு, அதே சமயத்தில் பயோடைவர்சிட்டி ரிச் ரீஜன்ஸாக இருக்கிறது தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ணதோ அந்த மாதிரி இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி உலகத்தில் சில ரீஜன்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அந்த ரீஜியன்ஸுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து அதோட ப்ரிசர்வேஷன்ஸுக்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இது இனிஷியேட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் எதுனா கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்தியாவிலையும் வி ஆர் ஹேவிங் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜன்ஸ். ஸோ அந்த மாதிரி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜன்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ 2010 கேட்ட இந்த கேள்வி பாருங்கள். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஒன்லி இன் தி ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். கண்டிப்பாக கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்ஸ்லையுமே வி ஆர் ஹேவிங் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஏன்னா ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் மட்டும் தான் பயோடைவர்சிட்டி இருக்கணும்னு கிடையாது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இந்தியா ஹேஸ் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். இந்தியா 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் தான் கரெக்டு தான். ஆனால் இதெல்லாம் கிடையாது. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தனித்தனியாக கிடையாது. ஹிமாலயாஸ் ரெண்டுமே சேர்ந்தது. வெஸ்டர்ன் காட்ஸு அண்டு ஸ்ரீலங்கா ரீஜன்ஸு இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுவாங்க. தென் இந்தோ பர்மா ரீஜியன், இந்தோ பர்மா ஹாட்ஸ்பாட்டு, வெஸ்டர்ன் காட்ஸும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்தது. ஹிமாலயாஸ் ஒன்று, தென் சுந்தாலேண்ட் ஒன்று. சுந்தாலேண்ட், இந்த சுந்தான் லேண்டுக்கு கீழே நிக்கோபார் வரும், நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வரும். இண்டோ பர்மாவுக்கு கீழே அந்தமான் ஐலாண்ட்ஸ் வரும். இந்த டிஃப்ரென்சஸை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்தியாவில் 4 இருக்குது, பட் இந்த சொல்லியிருக்கக்கூடிய 4 வெரைட்டி கிடையாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? நெய்தர் 1 நார் 2. நெய்தர் 1 நார் 2. தென் இப்போ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸாக ஒரு ரீஜன் அனௌன்ஸ் பண்ணணும்னா ஆஸ் பர் தி கிரைட்டீரியா ஆஃப் கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல்ஸில் என்னென்ன கிரைட்டீரியாஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதான் இந்த கேள்வி. தெர் ஆர் 3 of the following criteria have been contributed to the recognition of Western Ghats, Sri Lanka, Indo-Burma regions as hotspots of biodiversity. அதில் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீசிஸ் ரிச்னஸ், எஸ், இது கண்டிப்பாக. வெஜிடேஷன் டென்சிட்டி கிடையாது. எண்டமிசம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. எத்னோ பொட்டானிக்கல் இம்பார்ட்டன்ஸ்ன்றது கிடையாது. த்ரெட் பர்செப்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் minimum 1500 varieties of vascular plants endemic இருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்பீசிஸ் ரிச்னஸ் ஆஸ் வெல் அஸ் எண்டமிசம் இது ரெண்டுமே சேர்ந்ததாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த ரீஜியனில் ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் ரீஜியன்ஸ், 70% ஆஃப் நேச்சுரல் habitat got destructed. அப்பதான் இதை ஹாட்ஸ்பாட்னு அனௌன்ஸ் பண்ண முடியும். ஹாட்ஸ்பாட்ன்றது என்னது? எமர்ஜென்சியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ அடாப்டேஷன் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானான்றதுலாம் கிடையாது. ஸோ இந்த எந்த 3 க்ரைட்டீரியா வச்சு தான் ஒரு ரீஜனை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? ஸ்பீசிஸ் ரிச்னஸ், எண்டமிசம் அண்ட் த்ரெட் பர்செப்ஷன்ஸ். அப்போ ஆன்சர் என்னது? 1, 3 and 5. இந்த க்ரைட்டீரியாவை யார் அனௌன்ஸ் பண்ணுறா? Conservation International. So again 3 CAPF 2024 கேட்ட இந்த கேள்வி பாருங்க. Which of the following statements regarding faunal resources of India are correct? High degree of endemism has been noticed in the biodiversity hotspots of India. Again இதுதானே ரிப்பீட் ஆயிருக்கு. Of the total biosphere resource in India, the Sundarbans has the largest number of species and Nokrak has the smallest number of species. இதெல்லாம் நம்மளால ஒவ்வொரு இதுலயும் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சிருக்க முடியாது. பட் லாஜிக்கலாக கெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ
சுந்தர்பன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட மேங்க்ரூவ்ஸை மட்டுமே அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், பயோடைவர்சிட்டி ரிசர்வ்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை நமக்கு தெரியல, இதெல்லாம் நம்ம படிக்கலன்னு போகக்கூடாது. இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு யோசிக்கணும். ஸோ நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு, கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வித் மல்டிபிள் டைவர்சிஃபைட் அண்ட் ரிச் வெஜிடேஷனோட இருக்க போகும்போது அங்கே தானே ஸ்பீசிஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ லாஜிக்கலி இதை நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எல்லா கொஷின்ஸும் நம்மளால தெரிஞ்சு ஆன்சர் தெரிஞ்சு தான் பண்ணணும்னு கிடையாது. லாஜிக்கலாகவும் காமன் சென்சிக்கலாகவும் கெஸ் பண்ணணும். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு காமன் சென்சில் கேட்டிருக்கேன். The Himalayan range is very rich in species diversity. Which one among the following is the most appropriate reason for this phenomena? ஸோ அதிகமான ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இன் ஹிமாலயன் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத எது மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரீசன் சொல்கிறாங்க. இட் ஹாஸ் அ ஹை ரெயின்ஃபால் தட் சப்போர்ட்ஸ் லக்ஸூரியன்ட் வெஜிடேட்டிவ் க்ரோத். ஹை ரெயின்ஃபால், இட் இஸ் அ கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ். இதுதான் மோஸ்ட் அப்ராப்ரியேட், கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ். எக்ஸோட்டிக் அண்ட் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஹேவ் நாட் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் திஸ் ரீஜன். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இட் ஹாஸ் லெஸ் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது, இட் ஹாஸ் மோர் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ். பட் இவங்க கேட்டிருக்கிறது என்னது? மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரீசன்ஸ்னா லார்ஜர் ஆஸ்பெக்ட்ல டிஃப்ரெண்டான பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ், 10 பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ்ல டிரான்ஸ் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு பயோஜியோகிராஃபிக்கலாவே டிஃப்ரெண்டான ஜோன்ஸ் இருக்கக்கூடியது இருக்கிறதுனால யூ கேன் அப்சர்வ் ரிச் டைவர்சிட்டி இன் ஸ்பீசிஸ் அக்ராஸ் தி ஹிமாலயாஸ். அப்போ ஆப்வியஸ்லி எதுதான் ஆன்சர்? ஆப்ஷன் பி. அப்போ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இது ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் கிவன் பை நார்மன் மேயர்ஸ் இன் தி இயர் ஆஃப் 1988. ஸோ அப்போ அதை பயன்படுத்தி கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் ஹஸ் செட் certain criteria. அதில் என்னது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி contain at least 1500 species of vascular plants which are endemic to that region. உலகத்தில் வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது, அங்கே மட்டும் தான் இருக்கணும். அதே மாதிரி have lost at least 70% of its primary native vegetation. ஏன்னா இதுதானே primary producers எவ்வளோக்கு அஃபெக்ட் ஆகுதோ, டீஃபாரஸ்டேஷன் எவ்வளோக்கு நடக்குதோ, degradation of forest எவ்வளோக்கு நடக்குதோ, automatically it will collapse the entire ecosystem. Okay, so everything is depend upon the primary producers. அப்போ it indicates that 70% மேலே லாஸ் ஆயிடுச்சுன்னா it needs to be addressed. அதனால தான் அது எல்லாத்தையுமே ஹாட்ஸ்பாட்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உலகத்தில் வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ரீஜன் சோஃபார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ அது ஓவரால் லேண்டில் 2.5% தான் இந்த பயோடைவர்சிட்டி, ஓவரால் லேண்டில் 2.5% தான் இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. பட் அது half of the world's plant species as endemics அங்கே இருக்கு. Species found nowhere else. 43% of bird, mammal, reptiles and amphibian species as endemics. ஓகேவா? அப்போ இந்த ரீஜன்ஸ்ல எல்லாத்துலேயுமே இவ்வளோ தூரம் பயோடைவர்சிட்டி அண்ட் யூனிக்னஸ் இருக்கிறதுனால தீஸ் நீட்ஸ் டு பி கிவன் ஹை கேர். அந்த ஹை கேர்னால தான் தீஸ் வர் ஆர் அனௌன்ஸ்டு அஸ் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். இப்போ அந்த மாதிரி 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. அதில் இந்தியாவில் என்னென்னு பார்த்தோம்? ஹிமாலயாஸ், இண்டோ பர்மா ரீஜியன், சுந்தாலாந்து ரீஜியன்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு ஸ்ரீலங்கா. இந்த 4மே இந்தியன் ரீஜன்ஸோடு அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய 4 டிஃப்ரெண்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். இது இல்லாமல் நமக்கு 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு இருக்குது. என்னென்ன க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ரைட்டா? ஸோ அப்போ இதை தாண்டி இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் கான்செப்டுக்கு அப்புறம் இப்போ இது பார்க்குறது இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் லீகலாக நமக்கு இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம்ல, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, நேஷ்னல் பார்க்ஸு, டைகர் ரிசர்வ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு லார்ஜர் லா தான் என்னது? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்போ அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வச்சே சில கேள்விகள் வந்திருக்கு.
அதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன் இந்தியா if a species of tortoise is declared protected under Schedule 1 of the Wildlife Protection Act. ஸோ இது இப்போ ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் பண்ணியாச்சு. அதில் ஸ்கெடியூல்ஸ் 4 ஸ்கெடியூல்ஸ் இருக்கும். ஓகேவா, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கெடியூல் 1 தான் இருக்கும். இப்போ ஸ்கெடியூல் 1க்கு கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாமே மோஸ்ட் ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸாக இருக்கும். ஓகேவா, வாட் டஸ் இட் இம்ப்ளை? ஒரு டார்டாய்ஸ் வந்து ஸ்கெடியூல் 1 ஸ்பீசிஸாக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதுல எது வந்து அதை என்ஜாய் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அல்லது இது அது என்ன மீன் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. It enjoys the same level of protection as tiger. Yes, tiger is one of the most important protected species of India. நம்மளுடைய நேஷனல் அனிமல். ஓகேவா, சப்போஸ் டைகரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான இனிஷியேட்டிவ்ஸ் ஒரு டார்டாய்ஸை ஸ்கெடியூல் 1 ஸ்பீசிஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் இருக்கும் அப்படின்றது தான் இதில் இருக்கிறதுலையே மோஸ்ட் அப்ராப்ரியேட்டான ஆன்சர். மீதெல்லாம் பாருங்க, இட் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் இன் தி வைல்டு, அ ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அண்டர் கேப்டிவ் ப்ரொடெக்ஷன் அண்ட் நவ் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ரிவென்ட் இட்ஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் சொல்லவே முடியாது. இட் இஸ் எண்டமிக் டு பர்டிகுலர் ரீஜன்ஸ். எண்டமிசம் பற்றி சொல்றது ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கிடையாது, ஸ்கெடியூல் ஸ்பீசிஸ் கிடையாது. ஸோ அப்போ மோஸ்ட் பெஸ்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ ஃபார் திஸ் கொஸ்டின். தென் திரும்ப அதே மாதிரி இந்த ஸ்பீசிஸ் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். According to the Wildlife Protection Act of 1972, which of the following animals cannot be hunted by any person except under some provisions provided by the law? About hunting is not prohibited unconditional. Okay, hunting generally கிடையவே கிடையாது. ஆனால் certain conditionsல hunt பண்ணலாம். ஆனால் அந்த conditions என்னன்றது law provide பண்ணணும், எந்த அத்தாரிட்டி அதை டிசைட் பண்ணணும்னு டீட்டெயில்ஸ் இருக்கு. ஓகேவா, பட் அதை கன்சிடர் பண்ணாமல் இன் ஜென்ரலாக எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்கெடியூல்டு ஸ்பீசிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னாலே அது cannot be hunted under any circumstances. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸாக நம்ம வந்து ஸ்கெடியூல் 1 ஸ்பீசிஸ் விச் ஆஃப் தி cannot be hunted எடுத்துக்கலாம். காரியல், இந்தியன் வைல்டாஸ், வைல்டு பஃப்லோஸ், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பீசிஸ். நம்ம காரியல் பார்த்துருந்தோம், ஃப்ரெஷ் வாட்டர் crocodile. ஓகேவா, இந்தியன் வைல்டஸ் எத்தனை முறை பார்த்துட்டோம். இந்தியன் வைல்டஸ் ஆர் present in the run of Kutch regions. வைல்டு பஃப்லோஸ், இதே இந்தியன் வைல்டஸ் வைல்டு பஃப்லோவும் ஒரே ஆப்ஷனில் வச்சு கேள்வி கேட்டிருந்தாங்க, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் இருக்கும்ட்டு. ஸோ அங்கே ஸ்பீசிஸ் சென்ட்ரிக்காகவும் அதோட லொக்கேஷன் சென்ட்ரிக்காகவும் கேள்விகள் வரும், இங்கே அதோட ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்ட் கீழே கேள்விகள் வரும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? எல்லாமே தான். ஆல் தீஸ் 3 ஆர் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் ஸோ தட் இட் cannot be hunted unless until there are certain conditions which is provided and who has to take up that authority. அது என்னன்றது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ அதே மாதிரி இது வந்து பழைய கொஸ்டின், 2020 கேட்ட கொஸ்டின். அப்போ வந்து 6 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. பட் இப்போ வந்து 2020 அது என்னன்னு பார்ப்போம். 2022 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் 4 ஸ்கெடியூல்ஸ் தான் இருக்கு, 4 ஸ்கெடியூல்ஸ் தான் இருக்கு. பட் அப்போ கேட்ட கேள்வியில் இப்போ இதனால தான் நம்ம வந்து இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் கொஸ்டினை வந்துட்டு யூபிஎஸ்சி ட்ராப் பண்ணாங்கன்னு பார்த்தோமா. ஏன்னா அதில் வந்து இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வந்து வெர்மின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வெர்மின்ன்ற கேட்டகரி இப்போ நியூ ஸ்கெடியூல் கீழே கிடையாதுன்றதை நம்ம பார்த்துருந்தோமா. ஸோ முன்னாடி வந்து இஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் இஸ் பிளேஸ்ட் அண்டர் ஸ்கெடியூல் 6 ஆஃப் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா வாட் டஸ் இட் இம்ப்ளை, வாட் இஸ் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ், என்ன அதை பற்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னது, எ லைசன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு கல்டிவேட் தட் பிளான்ட். ஓகேவா, ஸோ அந்த பிளான்ட்டை நீ கல்டிவேட் பண்ணணும்னாலும் யூ ஹேவ் டு கெட் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான லீகல் ப்ரொடெக்ஷன்ஸுக்கு கீழே ஸ்கெடியூல்ஸ் கீழே ஒவ்வொரு ஸ்பீசிஸையும் பிளேஸ் பண்ணுவாங்க. அப்போ பிளான்ட் ஸ்பீசிஸுக்குன்னு ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. மீதெல்லாம் such a plant cannot be cultivated under any circumstances. It is a genetically modified கிடையாது. Such a plant is invasive and harmful to the ecosystem கிடையாது. ஓகேவா, ஸோ இதில் மோஸ்ட் பெஸ்ட் ஆன்சர் என்னது? லைசன்ஸ் இஸ் ரெக்வயர்ட். பட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்போ கரண்ட்டாக அமெண்ட்மெண்ட் படி என்னென்ன ஸ்கெடியூல்ஸ் இருக்குது, அந்த ஸ்கெடியூல்ஸில் பிளான்ட் ஸ்பீசிஸ் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ 6வது ஸ்கெடியூலே கிடையாது. ஓகேவா, ஸோ 2022 பாருங்கள். With reference to Indian laws about the wildlife protection, consider the following statements. Wild animals are the sole property of the government. Sole property of the government கிடையாது. ஓகேவா, sole property of the government கிடையாது. ஆனால் இன் ஜென்ரலாக நமக்கு வைல்டு அனிமல்ஸோட எந்த பார்ட்டுமே கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் சில செக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் அது சோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கவர்மெண்ட்னு எங்கேயுமே லீகலாக சொல்லலை. ஓகேவா,
when a wild animal is declared protected, such animal is entitled for equal protection whether it is found in protected areas or outside. ஓகேவா, ஒரு வைல்ட் அனிமல் ப்ரொடெக்டட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எங்கே இருந்தாலும் இட் ஹேஸ் அன் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன். ஓகேவா, ஸோ அது வைல்டில் இருந்தாலும் அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை எங்கேயாவது கேப்சர் பண்ணி கேப்டிவேஷனில் வச்சுருந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை எங்கேயாவது கடத்திட்டு போனாலும் போச் பண்ணிட்டு போனாலும் அதனுடைய ப்ரொடெக்டன் ஸ்டேட்டஸ்ன்றது எங்கேயுமே மாறாது. ஓகேவா, அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அப்ரஹென்ஷன் ஆஃப் அ protected wild animal becoming a danger to the human life is sufficient ground for its capture and killing. Again hunting பத்தி கேட்டிருக்காங்க, ஹண்டிங்கோ அல்லது கில்லிங்கோ. ஓகேவா, அதாவது ஒரு ப்ரொடெக்டட் அனிமலை கில் பண்ணணும், அது வைல்டு அனிமலை கில் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸியாக நடந்துடாது இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதே பாருங்க, அப்ரஹென்ஷன்ன்றது மியர் பயம், எந்த லாஜிக்கல் சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இல்லாமல் இதனால் எனக்கு பாதிப்புகள் வருமோ அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருந்தாலே இட் கேன் பி டேக்கன் அஸ் அ சஃபிஷியன்ட் கிரவுண்ட் ஃபார் இட்ஸ் கில்லிங்கா அப்படின்னு ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கான ஸ்டேட்மெண்ட்டை வேகா கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது வராது. கரெக்டா? அப்போ எகைன் அந்த ஹண்டிங்ன்ற ஆஸ்பெக்டை ரீசன்ட் டைம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூபிஎஸ்சி. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஸோ யூபிஎஸ்சியோட அஃபிஷியல்க்கு இதை தான் சொல்லியிருக்காங்க. தென் 2023 கேட்ட கொஸ்டின் பாருங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருந்தோம்? வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, நேஷனல் பார்க்ஸு, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸு, இதை மட்டும் தானே பார்த்துருந்தோம். இதை தாண்டி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸை பற்றின கேள்விகளும் வருது. அப்போ கம்யூனிட்டி ரிசர்வ், consider the following statements. Once the central government notifies an area as a community reserve na, பேர்ல இருந்தே பாருங்க கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அப்படின்னா பீப்புளால ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ அல்லது லார்ஜர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் சேர்ந்தோ ஒரு ரீஜனை ப்ரிசர்வ் பண்றதுக்காக லீகலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் குட் பி கால்ட் அஸ் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ். அப்படி ஒரு ரீஜனை கம்யூனிட்டி ரிசர்வை நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்ல எதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. The chief wildlife warden of the state become the governing authority of such forest. So chief wildlife warden of the state என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தாரிட்டி. ஏன்னா அவர் தான் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸ் இதனோட ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவர் தான் கவர்னிங் அத்தாரிட்டி. ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி ரிசர்வ்ஸுக்கும் அவர் தான் கவர்னிங் அத்தாரிட்டியா அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது தப்பு. ஏன் தப்புன்னா இந்த கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் will be governed under a community reserve management committee. அந்த கமிட்டிக்கு இந்த கமிட்டி will submit the report to the chief wildlife warden தவிர governing authority இந்த கமிட்டி தான் இருக்கும். அப்போ first statement is wrong. Hunting is not allowed in such area. Yes, reserveன்ற பேர்ல வந்துச்சுனாலே அங்க ஹண்டிங் எப்படி அலோவ் பண்ணுவாங்க? கண்டிப்பா இது ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் தான். People of such area are allowed to collect non-timber forest produce. Non-timber forest produce na not for commercial purpose. Not for commercial. We know that community வந்துருச்சப்போ people லைவ்லிஹுட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தேவைகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், சின்ன சின்ன குச்சிகள் அல்லது தேன், இந்த மாதிரியான இலைகள் அல்லது வந்துட்டு பூக்கள், இந்த மாதிரியான பயோடைவர்சிட்டியை பெரிய லெவலில் பாதிக்காமல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை தே கேன் யூட்டிலைஸ் இட் ஃபார் தேர் பர்பஸஸ், எஸ்பெஷலி ஃபார் ட்ரைபல்ஸ். இந்த ரைட்ஸை இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட்ஸ் தான் என்னது? ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006, schedule types and traditional forest dwellers act. ஓகேவா? ஸோ அந்த விஷயங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். பீப்புள் ஆஃப் சச் ஏரியா ஆர் அலௌடு ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் ஜெனரலாக அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இஸ் ஜும் கல்டிவேஷன். ஜும் கல்டிவேஷன்ன்றது என்னது? ஸ்லாஷ் அண்ட் burn agriculture. ஸோ அதனால ஜென்ரலாகவே அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் வேர் நாட் அலவுட். அதுலேயும் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் வேர் நாட் அட் ஆல் அலவுட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி ஒன்லி 2. அப்போ கம்யூனிட்டி ரிசர்வ்னா என்ன அப்படின்றத பற்றியும் கேள்விகள் வந்திருக்கு. அதை தாண்டி இன்னொரு ரிசர்வ் இருக்குது, அதுதான் என்னது? கன்சர்வேஷன் ரிசர்வ். அதையும் கேள்வி வந்திருக்கு CAPF 2021. வேர் இஸ் ஆசான்
conservation reserves is located. இது just location centric மட்டும் கேட்டிருக்காங்க. ஆசான் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் எங்க இருக்குதுன்னா உத்தராகண்ட் ரீஜன்ல. ஓகேவா? அப்போ லீகல் ப்ரொவிஷன்ஸா எதெல்லாம் இருக்கு, அந்த லீகல் ப்ரொவிஷன்ஸ் கீழே வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அதுக்கு கீழே என்னென்ன வகையில் ஒவ்வொரு ரிசர்வ்ஸையுமே வந்துட்டு கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே வருதுன்றது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே முக்கியமான லா என்னது? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. It is a comprehensive legislation that aims to provide the protection of wild animals, birds, plants in the country and for matters connected therewith. So அப்போ இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் ஏரியாஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். எது நேஷனல் பார்க்ஸும் அது கீழே தான் வரும், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸும் அது கீழே தான் வரும், கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸும் அது கீழே. கன்சர்வேஷன் ரிசர்வ்னா என்னன்னு சொல்கிறேன்? கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் அது கீழே தான் வரும், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அது கீழே தான் வரும், டைகர் ரிசர்வ்ஸ் அது கீழே தான் வரும். ஓகேவா? அப்போ இப்படி இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ் எல்லாத்துக்குமான லீகல் பேக்கப் எதுன்னு கேட்டோம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 தான். அப்ப இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸை எப்படி கவர்ன் பண்ணணுன்றதுக்குன்னு ஒரு ஹெட் வேணுமா? அந்த ஹெட் தான் யாரு? டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன். இந்த ஆக்டை சக்சஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஹெட் யாருன்னா டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது எல்லாமே ஸ்டேட் சென்ட்ரிக்கான ஃபங்க்ஷன்ஸாக இருக்குமா? அப்போ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அண்ட் வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தாரிட்டியாக இருப்பார். ஓகேவா? ஸோ இவர் ஓவராலாக இந்தியாஸ் ரிலேட்டடாக இருப்பார். பட் ரீஜன் வைஸ் இருக்கக்கூடிய எல்லா டெசிஷன்ஸையுமே மேஜராக எடுக்க வேண்டிய அத்தாரிட்டி யாராக இருப்பார்னா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் இருப்பார். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்ன ப்ரொடெக்டட் ஏரியாஸ் கம்ஸ் அண்டர் தி ஆக்ட்ன்றதுக்கான விஷயங்கள். இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸோ அல்லது ஒரு நேஷனல் பார்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு நேஷனல் பார்க்ஸோடைய பவுண்டரிஸை மாடிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது எந்த மாதிரியான சஜஷன்ஸையுமே அப்ரூவ் பண்ணுறது இல்லை, எந்த விதமான சஜஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு கவர்னிங் அல்லது அட்வைசரி பாடி ஒன்று தேவையில்ல. அந்த அட்வைசரி பாடிஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? நேஷனல் போர்ட் ஃபார் வைல்டு லைஃப். நேஷனல் போர்ட் ஃபார் வைல்டு லைஃப். அதனோட சேர்மனாக யார் இருப்பார்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபுக்கு சேர்மனாக பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அந்த மாதிரி ஸ்டேட் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃபுக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பார். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்னது? இட் சஜஸ்ட் தி பாலிசிஸ் டு தி கவர்மெண்ட். ரொம்ப முக்கியம். சஜஸ்ட் தி பாலிசிஸ் டு தி கவர்மெண்ட் ஆன் ஹவு டு பெட்டர் ப்ரொடெக்ட் வைல்ட் லைஃப், ஸ்டாப் இல்லீகல் ஹண்டிங் அண்ட் எண்ட் தி அன்லாஃபுல் ட்ரேட் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இட் கிவ்ஸ் அட்வைஸ். இட் இஸ் அட்வைசரி ரோல் தானே தவிர மேண்டேட்டரி கிடையாது. இட் கிவ்ஸ் அட்வைஸ் ஆன் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அண்ட் அதர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், இன்க்ளூடிங் ஹவு டு லிமிட் சர்டன் ஆக்டிவிட்டீஸ். இதுதானே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு ப்ரொடெக்டட் ஏரியாஸ்லையும் அலவுடு நாட் அலவுடுன்றதை டிசைட் பண்ணுறது. So evaluate how different projects might affect wildlife on their homes and take action is necessary. So the National Board for Wildlife is an advisory body which is suggested to protect and maintain all the related wildlife activities with respect to the protected areas. அதனோட சேர்மன் யாரு? பிரைம் மினிஸ்டர். ஹண்டிங்கை வச்சு கேள்விகள் நிறைய முறை வந்துருச்சு. ஜெனரலி ஹண்டிங் இஸ் நோவேர் அலவுடு. ஏன்னா ப்ரொடெக்டட்னு சொல்லிட்டோம்னாலே அது ஹண்டிங் பண்ணக்கூடாது. பட் எந்த கண்டிஷன்ஸில் ஹண்டிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றின தெளிவு நமக்கு வேணும். அப்போ ஹண்டிங் பண்ணலாம் அப்படின்றத ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார்? சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான். சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் மே, இஃப் ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைடு தட் எனி வைல்ட் அனிமல் specified in the scheduled 1, even though schedule 1 தான் most protected animal species. schedule 1ல இருக்கக்கூடிய animal species if it has become dangerous to human life or is so disabled or deceased as to beyond recovery. ஓகேவா? கருணை கொலை பண்ற மாதிரி. இப்போ ஒரு வைல்ட் அனிமலே, schedule 1 அனிமலே அதனால வாழவே முடியாத நிலைமையில இருக்கிற காரணத்தினாலேயோ அல்லது அது நிறைய மனிதர்களை கொல்லிட்டு இருக்கக்கூடிய ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வரக்கூடிய கண்டிஷன்ஸ்லையோ அதை கொல்லலான்னு முடிவு பண்ணலாம். அப்படி கொல்லலான்னு முடிவு பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாரு? சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். அதுவும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? பை ஆர்டர் இன் ரைட்டிங் அண்ட் ஸ்டேட்டிங் தி ரீசன்ஸ் தேர்ஃபோர் எனி பர்சன் டு ஹண்ட் சச் அனிமல் ஆர் காஸ் அனிமல் டு பி ஹண்டட். அப்ப கிளியரா ரீசன்ஸை சொல்லணும். இதான் என்ன கேட்டிருந்தாங்க? மியர் அப்ரிஹென்ஷன் இஸ் எனஃப்
ஃபார் கில்லிங்னு சொல்லியிருந்தாங்க. அது கிடையாது. சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ரீசனோட சொல்லி சஜஸ்ட் பண்ணி ரிட்டன் ஆர்டர் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு Schedule 1 ஸ்பீசிஸாக கொல்ல முடியும். Provided that no wild animal shall be ordered to be killed unless the chief wildlife warden is satisfied that such animal cannot be captured, tranquilized or translocated. அதை பிடிக்கவே முடியல அல்லது மருந்தூசியும் போட முடியல, அதை தாண்டி அதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு லொக்கேட்டும் பண்ண முடியல அப்படின்ற எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸில் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் he can give the order in writing to kill a Schedule 1 species. That too, it should have a sufficient scientific backup. No such captured animal shall be kept in captivity unless the chief wildlife warden is satisfied that such animal cannot be rehabilitated in the wild and the reasons for the same are recorded in writing. So இது எல்லாமே ஆக்டுக்கு கீழே உள்ள லீகல் ப்ரொவிஷன்ஸ். அதனால தெளிவாக இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை தாண்டி ஆக்சிடென்டலாகவும் கொலை பண்ணலாம். ஒரு வைல்டில் நம்மளை நோக்கி ஒரு மிருகம் வந்துட்டு இருக்கு, நம்மளை கொல்ல வந்துட்டு இருக்குன்னா அந்த மாதிரியான டைமில் கூட யூ கேன் கில் தட் அனிமல். அப்படி ஆக்சிடென்டலாக இருக்கிற டைமில் கில் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க? த கில்லிங் ஆர் wounding in good faith of any wild animal in defense of oneself or any other person shall not be an offense. ஆனால் it should be justified. ஏன்னா இந்த ப்ரொவிஷனை போச்சிங்காகவோ ஹண்டிங்காகவோ தப்பாக பயன்படுத்திடக்கூடாதுல்ல. அப்போ அதுவும் இட் இஸ் சப்ஜெக்ட் டு பி இன்வெஸ்டிகேட்டட் ப்ரொவைடட் தட் நத்திங் இன் திஸ் சப்செக்ஷன் shall exonerate any person who, when such defense becomes necessary, was committing any act in the contravention of any provision of this act or any rule or order may thereafter. அதாவது கொன்னா மட்டும்தான் தன்னை பாதுகாக்க முடியுன்ற கண்டிஷனை தவிர இந்த ஆக்ட்ல உள்ள ப்ரொவிஷன்ஸை எதை வயலேட் பண்ணக்கூடிய விதத்தில் இருந்தாலுமே தட் ஷுட் நாட் பி அக்செப்டட் பை தி சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். ஸோ ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி பற்றி செக்ஷனில் சொல்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, எனி வைல்ட் அனிமல் கில்ட் ஆர் wounded in defense of any person shall be a government property. இப்படி தான் சொல்லியிருக்காங்க. வைல்ட் அனிமல் கில்ட் ஆர் wounded in defense. இப்படி டிஃபெண்ட் பண்ணதுக்கு சரி கொன்னுட்ட ஒன்றை பாதுகாக்கிறதுக்காக தான் நீ அதுக்காக அது கொன்னாலும் இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கவர்மெண்ட்ன்றதை இந்த ப்ரொவிஷனில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கில்லிங் அல்லது ஹண்டிங்கை பற்றின லீகல் ப்ரொவிஷன்ஸ். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நம்மளுடைய வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 கீழே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, என்னென்ன ஏரியாஸை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாக அனௌன்ஸ் பண்ணலான்றதனுடைய ப்ரொவிஷன்ஸை பார்ப்போம். யார் நோட்டிஃபை பண்ணுவாங்க? State government. The state government can announce its plan to create a wildlife sanctuaries by releasing an official statement. This can be done for any area that is not already a reserve forest. Already a reserve forest இருந்திருக்க கூடாது, or a part of the sea or territorial waters. Waters உடைய boundaries, அதாவது coastal regions இருந்திரக்கூடாது, as long as the area is important for its ecological, animal, plant, geological, நேச்சுரல் ஆர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். அதாவது இந்த ரீஜியன்ஸாக இல்லாத வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் பை தெம்செல்ஸ் கேன் நோட்டிஃபை அ ரீஜியன் ஃபார் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை அனௌன்ஸ் பண்ணலாம். ஒருவேளை அது ஓஷன் ஏரியாஸாக டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் கீழே வந்துருச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மஸ்ட் ஃபர்ஸ்ட் கெட் தி அப்ரூவல் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால் அனௌன்ஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் நோட்டிஃபை ஈவன் அ டெரிட்டோரியல் வாட்டர் ரீஜன்ஸ் ஆஸ் அ வைல்ட் லைஃப் சாங்சுரி. காஹிர் மாதா வைல்ட் லைஃப் சாங்சுரி கோஸ்டல் ரீஜன்ஸ்ல தானே இருக்கு, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அனௌன்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இட் ஹேஸ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது இந்த ரீஜன்ல இருந்து இந்த ரீஜன் வரைக்கும் தான் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கல்ல. அனௌன்ஸ் பண்றதுக்கு தே கேன் தெம்செல்ஸ் அனௌன்ஸ் இனிஷியலி. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பவுண்டரிஸ் ஏதாவது மாற்ற வேண்டிய தேவைகள் இருந்துச்சுன்னா யாருக்கிட்ட தான் அப்ரூவல் வாங்கணும்? இட் ஷுட் கெட் தி அப்ரூவல் ஃப்ரம் தி நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். No alteration of the boundaries of a sanctuary shall be made by the state government except on the recommendation of the National Board for Wildlife. இதோட ஹெட் தான் யாருன்னு பார்த்தோம், PM. ஸோ நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் உடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் பவுண்டரிஸை ஆல்டர் பண்ணக்கூடாது, இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணக்கூடாது, ரைட்டா? ஸோ எதெல்லாம் அங்கே ஆக்டிவிட்டிஸ், இங்கே வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் பர்மிட்டட் ஆக்டிவிட்டிஸ் வேறு தாருன்னு சொல்லியிருக்கோமா? ஸோ எதெல்லாம் அலௌடு? இஃப் எனி பிளான்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி சாங்சுரி they can only be used to meet the basic
genuine needs of the people living nearby. They cannot be sold or used for business. Commercial purposes காக local peoples அங்க இருக்கக்கூடிய மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எடுக்கக்கூடாது. அவங்களுடைய தேவைக்காக எடுத்துக்கலாம். எதெல்லாம் இல்லீகல் கிடையாது, வாட்ஸ் நாட் கன்சிடர்ட் இல்லீகல், லைஃப் ஸ்டாக்ஸை கிரேஸ் பண்ண விடுறதோ ஆர் மூவிங் இன் தி வேஸ் ஆல்ரெடி அப்ரூவ்டு, ஹண்டிங் அனிமல்ஸ் வித் ப்ராப்பர் பர்மிட், நல்லா பார்த்துக்கணும், ஹண்டிங் அனிமல்ஸ் வித் ப்ராப்பர் பர்மிட், unless local water using local water for drinking and household needs by the community until they are settled in other places. So இது எல்லாமே not illegal அப்படின்னு என்னது அலோவ் பண்ணலாங்க. இங்கே பர்மிட்னா என்னது, சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான், அவர்கிட்ட இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே அலௌடு, கிரேசிங் அலௌடு, ஓகேவா. இதே மாதிரி நேஷனல் பார்க்ஸுக்கான கண்டிஷன்ஸ், நேஷனல் பார்க்ஸ் யார் நோட்டிஃபை பண்ணலாம், state government can notify. If the state government thinks an area is important for its natural features or wildlife, it can plan to make it as a national park. This includes areas in the ocean also. The same rules for setting up the sanctuaries are also used for this national parks. Okay, the government will officially state the boundaries of the proposed national parks. ஏன்னா national parks ல complete prohibition generally இருக்கும்ல, ஸோ அதனால கிளியரா அதனோட பவுண்டரிஸை சொல்லணும். ஏன்னா அந்த பவுண்டரிஸ் வரைக்கும் எந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸையும் இன் ஜென்ரல் அலௌடு கிடையாது. அப்படி அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை பார்த்த மாதிரியே, இஃப் எனி ஆஃப் தி பவுண்டரிஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் கான் சேஞ்ச் தி பவுண்டரிஸ் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ் வித்வுட் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் வாட், நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஓகேவா. இங்க எதெல்லாம் அலௌடு கிடையாதுன்னா, அங்க லைஃப் ஸ்டாக் கிரேசிங் அலௌட் பண்ணியிருந்தாங்களா, இங்க என்ன கிடையாது. அனிமல்ஸ் cannot graze in the national parks and they cannot enter unless they are used as a vehicle by someone who is allowed to be there. அதே மாதிரி எதெல்லாம் no one can take anything from the national parks or damage it without a special permit, இதை பார்த்துக்கணும், without a special permit. This permit is only given if it's needed to take care of the wildlife. Local tribal can use the forest products from the park for personal use, not for selling. ஓகேவா. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் யூ ஷுட் நோட் அபவுட் தி allowed prohibited activities of the national parks. Then நேஷனல் பார்க்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் மாதிரியே அடுத்த லெவலில் இருக்கிறதா கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ். இப்போது 2 நேஷனல் பார்க்ஸ் இருக்குது, அந்த 2 நேஷனல் பார்க்ஸ் அல்லது ஒரு 2 ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் நேஷனல் பார்க்ஸ் இருக்குதுன்னா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நடுவில் ஒரு ரீஜன் மட்டும் நார்மலாக பீப்புள் வாழக்கூடிய ரீஜன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ரீஜனோட ப்ரொடெக்ஷனும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி மேஜராக இந்த அட்ஜாயினிங் ப்ரொடெக்டட் ஏரியாஸையும் சேர்த்து பார்த்துக்கிறதுக்கு இன்பிட்வீன் ரீஜன்ஸாக இருக்கிறத கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பேர் என்னது, கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ். அதுவும் யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, the state government can create a conservation reserve by officially declaring a government owned area. அது கவர்மெண்டால ஓன் பண்ணப்பட்ட ஏரியாவா இருக்கணும். This is usually done after consultation with the local communities. ஓட கன்சல்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்கும். நார்மலா எந்த ஏரியாஸா இருக்கும், the areas are typically near the national parks, sanctuaries or connect different protected areas. They are declared conservation reserves to protect the natural environment, include the plants, animals and their living spaces. எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நார்மல் கன்சர்வேஷன் கீழே வந்துடும். However, any part of this land is owned by the government தானே. However, if any part of the land is owned by the central government இருக்குதுன்னா, state government must get the approval from the central government before making the declaration. அது ஸ்டேட் கவர்மெண்டோடைய லேண்டாகவே இருந்துச்சுன்னா it can directly be decided by the state government, but central government இருந்துச்சுன்னா it should get the approval from it. எந்தெந்த ரூல்ஸ்லாம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்க்கு இருந்துச்சோ அது எல்லாமே இதுக்கும் அப்ளிகபிள். Certain rules that apply to sanctuaries are also applicable to conservation reserves. These include specific sections and classes of the Wildlife Protection Act that deal with the management and protection of the sanctuaries. So ஏற்கனவே பார்த்திருந்தோமா, கன்சர்வேஷன் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இஸ் தி கவர்னிங் அத்தாரிட்டி. அங்க நேஷனல் பார்க்ஸ்க்கும் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்க்கும் கவர்னிங் அத்தாரிட்டியா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனே வந்துருவார். இங்க கம்யூனிட்டி ரிசர்வ்ஸும் சரி கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸும் சரி அங்க தனியான ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி யார் தான் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான். The state government shall constitute a conservation reserve management committee to advise the chief wildlife warden.
to conserve, manage and maintain the conservation reserves. இதை தான் நம்ம வந்து அங்கேயும் கேட்டிருந்தாங்க, ரைட்டா? ஸோ இந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு லோக்கல் பாடி மெம்பர்ஸ் தான் மேஜராக இருப்பாங்க. the committee, a representative of the forest or wildlife department who shall be a member secretary of the committee. One representative of each village panchayat in whose jurisdiction the reserve is located. 3 representatives of non-governmental organizations working in the field of wildlife conservation. Wildlife preservation இருக்கக்கூடிய NGOs ஓட மெம்பர்ஸும் அதில் இருக்கலாம். 1 representative each from the Department of Agriculture and Animal Husbandry. ஓகேவா? ஸோ அப்போ that committee has a members from diversified field so that any of the activities-உம் எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், எதை அலோவ் பண்ணணும், எதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட இன்புட் அடிப்படையாக வச்சு this committee will take the decision or this committee will advise the chief wildlife warden to take a decision. அப்போ கவர்னிங் அத்தாரிட்டி யார் வருவாங்க? கன்சர்வேஷன் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. The committee shall regulate its own procedures including the quorum. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி தான் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ். இப்போ கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் வரப்போகும்போது கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸில் எல்லா லேண்டுமே கவர்மெண்ட்டோட தான் இருக்கும். இதை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கும். கம்யூனிட்டி ரிசர்வ்னு பேர்லேயே இருக்குது. பீப்புளே தன்னுடைய ஓன் லேண்டை ஒரு இண்டிவிஜுவலோ அல்லது ஒரு காமன் கம்யூனிட்டியோ சேர்ந்து அந்த லேண்டை ரிசர்வேஷன் பர்பஸஸ்க்காக அல்லது கன்சர்வேஷன் பர்பஸஸ்க்காக அவங்களே கொடுக்கறதுக்கு பேர் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ். அதுவும் யார் தான் நோட்டிஃபை பண்ணுவா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான். தி ஸ்டேட் கவர்மெண்ட் மே where the community or an individual has volunteered to conserve wildlife and its habitat declare any private or community land. Private or community land not comprised within a ஏன்னா எந்த ரீஜனை தான் சொல்ல முடியும்? ஏற்கனவே நேஷனல் பார்க்கில் இல்லாதது, வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸில் இல்லாதது, கம்யூனிட்டி ரிசர்வ்ஸாக இல்லாத ஒன்றை தானே ஒரு ப்ரைவேட்டால் ஓன் பண்ண முடியும். மீதி எல்லாமே கவர்மெண்ட் ஓன் லேண்டு. அப்போ அந்த மாதிரி ப்ரைவேட்டில் ஓன் பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தர் வாலண்டியராக கொடுக்க போகும்போது தட் கேன் பி அனௌன்ஸ்ட் அஸ் அ community reserves. Sanctuaries are a conservation reserves as a community reserve for protecting fauna, flora and traditional or cultural conservation values and practices. இதில் என்னதான் certain rules that are applicable for the sanctuaries will also be applied here. So wildlife sanctuaries-ஐயும் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அது எல்லாமே கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். இங்கேயும் யார்? அங்கேயும் கன்சர்வேஷன் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பார்த்தோமா, அதே மாதிரி தான் கம்யூனிட்டி ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இதை வந்து யாருன்னா லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து இருக்குல்ல, லோக்கல் கவர்மெண்ட் இன் அ ஸ்டேட் இஸ் ரெக்வயர்ட் டு செட் அப் அ கமிட்டி that will be in charge of taking care of a designated area for wildlife conservations known as community reserve. This committee will have at least 5 local representatives chosen by the village council, and if there is no village council, by the Gram Sabha. Additionally, 1 person from the state's wildlife or forest departments will be the part of that committee. எப்படி கன்சர்வேஷன் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி இதுலையும் இருப்பாங்க. இஃப் தி கம்யூனிட்டி ரிசர்வ் இஸ் ஆன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னா அந்த கமிட்டியோ அந்த ஓனரும் வில் பி பார்ட் ஆஃப் தட் கமிட்டி. த கமிட்டி வில் இன்க்ளூட் தட் லேண்ட் ஓனர், a state wildlife or forestry department representative and a representative from the local council or a tribal community. கவர்மெண்ட் ஓண்டா இருந்தால் இவங்களாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க, பிரைவேட்லி ஓண்டா இருந்தால் இவங்களும் மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்றத அந்த கமிட்டி சொல்லுது. ஓகேவா? ஸோ த கமிட்டி ஹேஸ் தி அத்தாரிட்டி டு கிரியேட் அண்ட் கேரி அவுட் அ பிளான் டு மேனேஜ் தி கம்யூனிட்டி ரிசர்வ் அண்ட் டு டேக் டெசிஷன்ஸ் டு protect the wildlife and their living spaces within the reserves. The committee members will choose a chairman who will also serve as the honorary guardian of the wildlife for the community reserves. இதுதான் என்ன சொல்லியிருந்தாங்க, இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, இதை தான் யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. கரெக்டாக யூபிஎஸ்சியில் என்ன கேட்டிருந்தாங்க? கவர்னிங் அத்தாரிட்டியாக சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் கிடையாது, கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் ஒரு சேர்மன் இருப்பார், அவர் தான் ஹானரரி கார்டியன் ஆஃப் வைல்ட் லைஃப்பை அனௌன்ஸ் பண்ணுவார் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பார்த்துக்கணும், ரைட்டா? தென் இதுதான் அதனுடைய கலெக்டிவான ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் அது. ஓகேவா? ஸோ இப்போ நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ், கன்சர்வேஷன் ரிசர்வ், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இதில் எதெல்லாம் லீகல் பேக்கப்பு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வருதுன்னா இது எல்லாமே, இந்த 4மே வரும். பட் இது வந்து வராது. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் நாட் கம்ஸ் அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இட் இஸ் அனௌன்ஸ்டு, it comes under the direct functioning of Ministry of Environment and Forest Climate Change. ஏன்னா இது யுனெஸ்கோ உடைய மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் கீழே அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ நேஷனல் பார்க்ஸ் என்னது? ஃபுல்லாக ஸ்பீசிஸ் as well as ecosystem protection. வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் தி ஸ்பீசிஸ் சென்ட்ரிக். கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ்ன்றது என்னது? இதனோட பஃபர் ஜோன்ஸ் அல்லது எக்ஸ்டெண்டட் காரிடார்ஸ். கம்யூனிட்டி லெட்
கன்சர்வேஷன் பர்பஸஸ்க்காக இருக்கிறத கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ். இது ஓவராலாக சஸ்டைனபிள், ஓவராலாகவே கம்ப்ளீட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கிறது. ஓனர்ஷிப் இதில் எல்லாம் என்ன இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் தான் இருப்பாங்க, எக்ஸப்ட் இந்த கம்யூனிட்டி ரிசர்வ்ஸில் ப்ரைவேட் ஆர் கம்யூனிட்டி இருக்கலாம். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நேஷனல் பார்க்ஸில் ப்ரொஹிபிட்டட், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸில் ரெகுலேட்டட், லிமிட்டட் ஆக்டிவிட்டி, அலௌட் அண்டர் கம்யூனிட்டி ரெகுலேஷன். இங்கே என்னது, கோரில் அலௌடு கிடையாது, பஃபரில் சில விஷயம் அலௌடு, டிரான்சிஷனில் மோஸ்ட்லி அலௌடு. வாட் ஆர் ஆல் பீன் அவைலபிள் இன் தி வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ். 3 zones ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில். கிரேசிங்கை பொறுத்த வரைக்கும், லைஃப் ஸ்டாக் கிரேசிங்கை பொறுத்த வரைக்கும் நேஷனல் பார்க்கில் அலௌடு கிடையாது, இங்கே பர்மிட் பண்ணலாம், இங்கேயும் லிமிட்டட் அண்ட் ரெகுலேட்டட். கோர் ஜோனை தவிர மீதி இடத்துல பண்ணலாம், அதுவும் எஸ்பெஷலி டிரான்சிஷன் ஜோன்ஸில். செட்டில்மெண்ட் generally not allowed, may be permitted after community consultations, voluntarily declared by the government. Transition zones settlement இருக்கலாம் பயோஸ்பியர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும். பவுண்டரி சேஞ்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யார்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும், நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், பார்லிமெண்ட் அலாங் வித் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், ஸ்டேட் கவர்மெண்ட் பிளஸ் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஸ்டேட் கவர்மெண்ட் வித் லோக்கல் கன்சல்டேஷனோட கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸோட பவுண்டரிஸ் ஆல்டர் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வித் தி கன்சல்டேஷன் ஆஃப் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் பவுண்டரிஸ் ஆல்டர் பண்ணலாம். ஸோ கம்யூனிட்டி ரிசர்வ்ஸுக்கும் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸோட பவுண்டரி ஆல்ட்ரேஷனுக்கு நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ட இருந்து பர்மிஷன் வாங்கணுன்ற கண்டிஷன் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் என்னது, டைரக்டாகவே மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அலாங் வித் தி யுனெஸ்கோ கேன் டேக் அ டெசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி பவுண்டரி ஆல்ட்ரேஷன்ஸ் ஆர் பவுண்டரி மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே கம்பேரிட்டிவாக நம்ம வந்து கலெக்டிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்த்தோம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 வாஸ் ரீசென்ட்லி அமெண்டட் அஸ் 2022 ஆக்ட். இதில் தான் இனிஷியலி 6 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது, ரெடியூஸ்டு டு 4 ஆயிடுச்சு. கரெக்டாக? அதில் 4 ஸ்கெடியூல்ஸ் தான் இப்போ இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் இன்க்ளூட்ஸ் தி அனிமல் ஸ்பீசிஸ் வித் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன், ஸ்கெடியூல் 2வும் செகண்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ். ஆனால் இப்போ இதில் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது. எல்லா ஸ்பீசிஸுமே, ரொம்ப முக்கியமான ஸ்பீசிஸும் சரி, லெஸ்ஸர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸும் சரி, அது எல்லாத்தையுமே ஸ்கெடியூல் 1 கீழே வச்சுட்டாங்க. அப்போ எப்படி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸை ஒருத்தரால் ப்ரொவைட் பண்ண முடியுன்ற கிரிட்டிசிசமும் இந்த அமெண்ட்மெண்ட் கீழே இருக்குது. பட் இப்போ பொறுத்த வரைக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்கெடியூல் 6 இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தி பிளான்ட் ஸ்பீசிஸ். முன்னாடி வந்து அங்கே ஸ்கெடியூல் 3 இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தி பிளான்ட் ஸ்பீசிஸ். முன்னாடி அங்கே வந்து ஸ்கெடியூல் 6ல் பிளான்ட் ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா அதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னு யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்களா, அங்கே 6ல் இருந்தது இப்போ 3ஆக மாறிடுச்சு. இதில் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் நோட் பண்ணணும். ஸ்கெடியூல் 4 என்ன ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, சைட்ஸ் கன்வென்ஷன், அதாவது கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் லைஃப், ஃபோனா அண்ட் ஃப்ளாரா. இது வந்து குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸை போச்சிங்னாலேயோ ட்ரேடிங்காகவோ கடத்தப்பட போகும்போது அதை தடுத்து நிறுத்தத்துக்காக கொண்டு வரப்பட்ட கன்வென்ஷன் தான் சைட்ஸ் கன்வென்ஷன். அந்த சைட்ஸ் கன்வென்ஷனுடைய அப்பண்டிக்ஸஸ், இங்கே ஸ்கெடியூல் மாதிரி அங்கே அப்பண்டிக்ஸஸில் அப்பண்டிக்ஸ் 1, அப்பண்டிக்ஸ் 2, அப்பண்டிக்ஸ் 3ன்னு specificity of the importance of the species will be listed. சைட்ஸ் கன்வென்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாமே is automatically getting the legal backup of WLPA with respect to Indian conditions. So specifying the species listed in the appendices to the CITES convention. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஞ்ச். அதே மாதிரி இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்னா என்னன்ற டெஃபினிஷனை இந்த அமெண்ட்மெண்ட்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? A species of animal or plant which is non-native to India and whose introduction or spread may threaten or adversely impact wildlife and habitat. ஸோ இந்தியாவுக்கு நேட்டிவாக இல்லாத ஒரு ஸ்பீசிஸு இந்தியாவுக்கு வரப்போகும்போது இட் கிரியேட்ஸ் அன் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஓவர் தி லைஃப் ஆஃப் அதர் பீயிங்ஸோ ஹேபிட்டட்டோ அல்லது ஓவரால் ஈகோ சிஸ்டத்தோடைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கோ காரணமாக இருந்துச்சுன்னா தட் குட் பி கால்ட் அஸ் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசஸ். ஓகேவா? தென் அடுத்தது அந்த 4th ஸ்கெடியூலில் சொல்லியிருக்காங்கல்ல, அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்பெசிமென் என்ன அப்படின்றதுக்கான கிளியர் டெஃபினேஷனே கொடுத்துருக்காங்க. எவ்ரி பர்சன் பொசஸிங் அ லிவிங் ஸ்பெசிமென் ஆஃப் அன் அனிமல் ஸ்பீசிஸ் லிஸ்டட் இன் தி ஸ்கெடியூல் 4 shall report it to the management authority or officer authorized who may after satisfaction issue a registration certificate. எந்த சைட்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஸ்பீசிஸினுடைய ஸ்பெசிமனோ அல்லது ஈவன் ஸ்பீசிஸையே நீங்கள் வச்சுருந்தாலும் யூ ஹாவ் டு கெட் தி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அந்த ரிப்போர்ட்டிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ், பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஹஸ் டு பி ரெக்கார்டட். அதே மாதிரி ப்ரைவேட்டாக
ப்ரீடிங்கில் கேப்டிவிட்டி ப்ரீடிங் கீழே இருக்கக்கூடியதையும் யூ ஹாவ் டு கெட் தி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ். எவ்ரி பர்சன் ப்ரீடிங் இன் கேப்டிவிட்டி ஆர் ஆர்டிஃபிஷியலி ப்ராபகேட்டிங் ஸ்பீசிஸ் லிஸ்டட் ஆன் தி appendix 1 of the schedule 4 shall apply for registration to the chief wildlife warden, who may after satisfaction issue a certificate of registration to the applicant. Again hearing யார் அத்தாரிட்டியா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான். அதை நீ ப்ரைவேட்டாவோ அல்லது உங்களுடைய ப்ரீடிங் சென்டர்ஸில் வச்சுட்டு கேப்டிவிட்டி கீழே வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி, யூ ஷுட் கெட் தி அப்ரூவல் ஃப்ரம் தி சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுன்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாமே நியூ அமெண்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ அதே மாதிரி டைகர் ரிசர்வ்ஸ் எதுக்கு கீழே தான் வருதுன்னு பார்த்தோம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 கீழே தான் வருது. அப்போது நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் எப்படி நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸோடைய ரெகுலேஷன்ஸ்க்கு இருக்கோ, அந்த மாதிரி டைகர் ரிசர்வ்ஸோடைய ரெகுலேஷன்ஸ் கீழே வரது என்னது? நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, NTCA. இந்த அத்தாரிட்டி இதை அப்பாயிண்ட் பண்றது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷால் கன்ஸ்டிடியூட் a body to be known as the National Tiger Conservation Authority. நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபுக்கான சேர்மன், வைல்ட் லைஃபுக்கான சேர்மன் PM. பட் இதனோட சேர்மன் யாரு? என்விரான்மெண்ட் மினிஸ்டர். டிஃபரன்சஸ் பார்த்துக்கணும். மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டு அப்ரூவ் தி டைகர் கன்சர்வேஷன் பிளான்ஸ் ப்ரிப்பேர்டு பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ எப்படி நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சோ, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி NTCA மே நோட்டிஃபை அன் ஏரியா as a டைகர் ரிசர்வ். அது நேஷனல் பார்க்ஸ்லாம் இருக்கலாம், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாக இருக்கலாம், அல்லது எந்த ஜோன்ஸாக இருக்கலாம், அந்த ரீஜனை டைகரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஆம்பிட்டுக்காக நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டிக்கு கீழே அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் நோட்டிஃபை அ டைகர் ரிசர்வ். NTCA சேர்மனா என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இருப்பார். நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட சேர்மனா PM இருப்பார். இந்த டிஃபரன்சஸை பார்த்துக்கணும். ஸோ இதுதான் டைகர் ரிசர்வ். த டேர்ம் டைகர் ரிசர்வ் ரெஃபர்ஸ் டு areas within the national parks and sanctuaries that are crucial for the tiger survival and are to be kept undisturbed while respecting the rights of indigenous and local communities. Respecting the rights of indigenous and local communities na enadhu? Human habitation are allowed within the tiger reserves except critical tiger wildlife habitat. Sorry, critical tiger habitat. Correct? So critical tiger habitat தவிர critical டைகர் ஹேபிட்டட்டை தவிர மீது எல்லா இடத்துலையுமே லோக்கல் கம்யூனிட்டிஸோடைய பார்ட்டிசிபேஷன் as well as livelihood ஆக்டிவிட்டீஸை அலோவ் பண்ணுறாங்க. Buffer zones around these critical areas where there is a balance between conservation and human activities, recognizing the rights and needs of the local people. In the rights and needs of the local peoples ensure பண்றதா என்னது? Forest Rights Act 2003 again. ஓகேவா? ஸோ இது எல்லாமே லீகல் ஆம்பிட்டுக்கு கீழே வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் வந்து முடிவுக்கு வருது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான எல்லா டாபிக்ஸுமே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ ஈகோசிஸ்டம், அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸு, ஸ்பீசிஸும் ஈகோசிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னென்ன ஸ்பீசிஸ் எந்தெந்த கேட்டகரி கீழே வேர்ல்டுலையும் இந்தியாவிலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸு, ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்குது, அந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, இது எல்லாமே எந்த லாவுக்கு கீழே வருது, அந்த லாவில் ஹண்டிங் பண்ணணுமா என்ன ப்ரொவிஷன், ப்ரொடெக்ட் பண்ணணுமா என்ன ப்ரொவிஷன், ஆல்டர் பண்ணணுமா என்ன ப்ரொவிஷன்ஸ்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதனுடைய கலெக்டிவ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ப்ராப்பரான வகையில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் செஷனுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.